சம்சாரி சேத்தனர்களான நம்மிடத்திலே கொண்டிருக்கிற அன்பின் காரணமாக பற்பல அவதாரங்களை செய்கிறான். அவதாரம் என்கிற வடமொழி சொல்லுக்கு மேலிருந்து கீழே இறங்கி வருதல் என்பது பொருள். பகவான் தான் எதற்காக பிறக்கிறான் என்பதை பகவத்கீதையிலே தானே அர்ஜுனனுக்கு அருளிச் செய்கிறான். பரித்ராணாய சாதூனாம் விநாசாய ச துஷ்கிருதாம் தர்ம சம்ஸ்தாபனார்த்தாய சம்பவாமி யுகே யுகே. இது பலரும் அறிந்திருக்கிற பிரசித்தமான ஸ்லோகம். இந்த ஸ்லோகத்துக்கு கருத்து யாதெனில், தான் 3 காரணத்துக்காக பிறப்பதாக எம்பெருமான் தானே சோதிவாய் திறந்து பேசுகிறான். காரணமில்லாமல் மூடனும் எந்த காரியத்திலும் இழிவதில்லை என்பதை உலகத்திலே நாம் பார்க்கிறோம். ஆரேனும் ஒருத்தர் ஒரு காரணத்தை உத்தேசியாமல், ஒரு காரணத்தை கணிசியாமல் எந்த ஒரு காரியத்தையும் நிச்சயமாக செய்யப் போவதில்லை. பெருமான் மேலிருந்து கீழே இறங்கி வருகிறான் என்னால் அதற்கு சில காரணங்கள் அவசியம் இருந்து தானே தீர வேண்டும். அதை கண்ணன் தானே தெரிவிக்கிறான். அர்ஜுனா, எனக்கு சாது பரித்ராணம் என்பது ரொம்பவே முக்கியம். சாது என்னால் நல்லோர் என்பது அர்த்தம். எம்பெருமானிடத்திலே நிശ്ചலமான பக்தியை உடையவர்களாய், அசஞ்சலமான பிரீத்தியை கொண்டிருக்கும் அவர்களாய், அவனிடத்திலே அவனைத் தவிர எதையுமே கோராதவர்கள் யாரொருவர் உண்டோ அவர்களுக்கு சாதுக்கள் என்று பெயர். அடியார்களை ரட்சிப்பதை இறைவன் என்றைக்குமே விரும்புகிறானாம். வேதாந்த தேசிகன் என்கிற ஆச்சாரியர் அருளிச் செய்கிறார். ஆஸ்ரித சம்ரக்ஷணம் ஸ்வலாபம் மத்வா பிரவர்த்ததே. அடியார்களை காப்பதையே தனக்கு தொழிலாக எம்பெருமான் கொண்டிருக்கிறான். தனக்கு ரொம்ப பெரிய லாபம் எது என இறைவனிடத்தில் ஒரு கேள்வி கேட்கப்பட்டால், என் அடியார்களை ரட்சிக்கை என்பது அவனுடைய பதிலாக இருக்கும். பராசர பட்டர் என்கிற மகனீயர் சொல்லுகிறார், இன்னைக்கும் போய் ஸ்ரீரங்கநாதனை திருவரங்கத்திலே நாம் திருவடி தொழுதால் கையிலே சங்க சக்கரங்கள் எல்லாம் பிடித்து கொண்டு பகவான் சேவை சாதிக்கிறான். நாத்திகர்கள் பல பேர் கேள்வி கேட்பதுண்டு. அன்பே கடவுளின் வடிவம் என்னால் கையிலே ஆயுதங்கள் எதற்காக, எனதுக்காக ஆயுதங்களை பிடித்து கொள்ள வேண்டும்? அன்பே அவன் உருவம் என்று சொல்லுகிறீர்கள். ஒரு வன்முறையாளனைப் போல ஆயுதங்களை என்னத்துக்காக பிடித்து கொண்டிருக்கிறான் என்று நாத்திகர்கள் பல காலம் கேட்பதுண்டு. அதற்கு பராசர பட்டர் பதில் சொல்லுகிறார். பாத்து பிரணதரக்ஷாயாம் விளம்பம் அசகன்னிவ சதா பஞ்சாயுதீம் பிப்ரது சன ஸ்ரீரங்க நாயக்கா. தன்னுடைய அடியார்கள் அழைக்கிற பொழுது அவர்களை ரட்சிப்பதற்காக அதற்கு வேண்டிய ஆயுதங்களை தேடாதபடிக்கு தயாராக பிடித்திருக்கிறானாம். அடியார் கூப்பிட்ட பிற்பாடு, சக்கரம் எங்கே இருக்கிறது தேடுகிறேன், கதாயுதம் எங்கே இருக்கிறது தேடுகிறேன் என்று தேட வேண்டிய நிர்பந்தம் இல்லாதபடி, நான் இருக்கிறேன் நீ அஞ்சாதே என்று சொல்லி ஆயுதங்களை பிடித்திருக்கிறானாம். இதற்குள்ளேயும் ஒரு ஆக்ஷேபம் உண்டு. சுவாமி, அன்பாலேயே எல்லாரையும் திருத்தி விடலாமே, ஆயுதங்கள் தேவையா? அதற்கு நமது ஆச்சாரியர்கள் பதில் சொல்லுகிறார்கள். இறைவனிடத்திலே உங்களுக்கு அன்பு இருக்குமானால் அவன் பிடித்திருக்கிற ஆயுதங்கள் கூட அவனுடைய ஆபரணங்களாகத்தான் நமக்கு தெரியும். மனசிலே பக்தி இருக்க வேண்டும், எம்பெருமானை பற்றின நினைவு இருக்க வேண்டும். பரமாத்மனி யோ ரக்தா விரக்தா அபரமாத்மனி என்று சாஸ்திரம் சொல்லும். பரமாத்மாவினிடத்திலே மனசை வைத்தவன் வேறெதிலையும் அவனுடைய மனசு செல்லவே செல்லாது. வேறெதிலும் செல்லாத சித்தத்தை உடையவனாகத்தான் பரமாத்மாவினுடைய உண்மையான பக்தன் இருப்பான் என்று சாஸ்திரம் உரைக்கிறது. அப்படிப்பட்ட பக்தர்களுக்கு இறைவன் பிடித்திருக்கிற ஆயுதங்கள் கூட ஆபரணங்களாகத்தான் தெரியுமாம். அதே அவனிடத்தில் அன்பில்லை என்று வைத்துக் கொள்ளுங்கள், அவனை வெறுக்கிறோம் என்று வைத்துக் கொள்ளுங்கள், அவனிடத்திலே இருக்கிற ஆபரணங்கள் கூட நமக்கு ஆயுதங்களாகத்தான் தெரியும். இத்தனை வித்தியாசம், வேறுபாடு நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். அன்பு இருக்கிறதா, ஆயுதங்களும் ஆபரணங்கள். அன்பில்லையா, ஆபரணங்களும் ஆயுதங்கள் என்று நமக்கு பதில் சொல்லுகிறார்கள். எனவே கண்ணன் தெரிவிக்கிறான், சாதுக்கள் என்னிடத்தில் மிக்க அன்புடையவர்கள், அன்னவர்களை ரட்சிப்பதையே என்னுடைய குறிக்கோளாக நானும் கொண்டிருக்கிறேன். அர்ஜுனா, முதலிலே சாது பரித்ராணம் முக்கியம். அடுத்தது துஷ்கிருத் விநாசம்,
தீயவர்களை ஒழிக்கை என்பது. மேலே எம்பெருமான் தெரிவிக்கிறான், தர்மத்தை நிலைநாட்டுவதற்காகவும் நான் பிறக்கிறேன். நஞ்சீயர் என்கிற ஆச்சாரியன் ரொம்ப ஆச்சரியமாக ஒரு விஷயம் தெரிவிப்பதாக பிளலோகாச்சாரியர் அருளிச் செய்கிறார். ஈஸ்வரன் அவதரித்து பண்ணின ஆணை தொழில்கள் எல்லாம் பாகவதாபச்சாரம், பொறாமை. என்னத்துக்காக பெருமான் பிறக்கிறான் என்று ஆரேனும் கேட்டால் உங்களுக்கு பதில் சொல்ல தெரிந்திருக்க வேண்டும். ஆரேனும் ஒருத்தர் உங்களை பார்த்து இறைவன் பிறப்பது எதற்காக என்று கேள்வி கேட்டால் உடனே என்ன பதில் சொல்ல வேண்டும் தெரியுமா? நஞ்சியர் என்கிற ஆச்சாரியர் தெரிவித்திருக்கிறார், தன் அடியார்களை யாரேனும் நலிந்தால் அது கண்டு பொறுக்க மாட்டாமல் எம்பெருமான் வந்து பிறக்கிறானாம். பிறப்பதற்கு காரணமே அதுதான். குரத்தாழ்வான் காஞ்சி தேவப்பெருமாளை பார்த்து ஒரு கேள்வி கேட்கிறார். இன்னைக்கு ரொம்பவே முக்கியமான தினம், சித்திரை மாதத்திலே ஹஸ்த நட்சத்திரம். தேவப்பெருமாளுடைய திருவவதார மகோத்சவத்தை இன்னைக்கு கொண்டாடி கொண்டிருக்கிறோம். அந்த தேவப்பெருமாளை பார்த்து குரத்தாழ்வான் ஒரு கேள்வி கேட்கிறார். வரதா, உன்னிடத்திலே ஹிரண்யன் எத்தனையோ பாபங்களை செய்தான். பிறந்தது தொடக்கமாக உன்னிடத்திலே பாபம் செய்வதையே தொழிலாக கொண்டிருந்தான். அந்த சமயத்திலே எல்லாம் தெய்வத்துக்கு கோபமே வரவில்லை. ஆனால் எப்பொழுது ஹிரண்யன் பிரகலாதனை நலிய ஆரம்பித்தானோ அந்த கணங்கொண்டு பெருமான் ஹிரண்யனிடத்திலே கோபப்பட ஆரம்பித்தான். புறத்தாழ்வான் விசாரித்து பதில் சொல்லுகிறார், ஓஹோ, உன்னிடத்திலே பாபம் பண்ணினால் பொறுத்து கொள்ளுகிறாய், உன் அடியார்களிடத்தை பாபம் பண்ணினால் அதை உன்னாலே பொறுக்கவே முடியவதில்லை, அதை நரசிம்ம அவதாரத்தாலே தெரிந்து கொண்டோம் என்று அருளிச் செய்கிறார். ஆக பெருமான் அவதாரம் பண்ணுவது என்பது சாதுக்களை ரட்சிப்பதற்காக, தீயவர்களை ஒடுக்குவதற்காக, தர்மத்தை நிலைநாட்டுவதற்காக. சரி, தர்மத்தை நிலைநாட்டுதல் என்று சொல்லி இருக்கிறானே, தர்மம் எது என்கிற ஒரு கேள்வி எழுகிறது. அதற்கும் பராசர பட்டர் பதில் சொல்லுகிறார். தர்மம் என்னால் எம்பெருமானுடைய கல்யாண குணங்கள் என அர்த்தம் எழுதினார். கல்யாணம் என்கிற சொல்லுக்கே மங்களம் என்பது பொருள். சாதாரணமாக வடதேசங்களிலே எல்லாம் இன்னைக்கு பிரசித்தமாக நாம் விவாகங்களை கல்யாணங்கள் என்று சொல்லுகிறோம். வடதேசங்களிலே எல்லாம் கல்யாணம் என்கிற சொல்லை விவாகத்துக்கு பயன்படுத்தவே மாட்டார்கள். யாரேனும் ஒரு பெரியவரை விழுந்து வணங்கினால், சந்நிதிக்கு போய் எம்பெருமானை சேவித்தால், பெருமானிடத்தில் என்ன வேண்டுவர்கள் தெரியுமா? எனக்கு எப்பொழுதும் கல்யாணத்தையே செய்வாயாக. இதற்கு அர்த்தம் கல்யாணம் நித்தியமும் பண்ணிக்கொண்டிரு என்ன அர்த்தம் இல்லை. தப்பான அர்த்தம் எடுத்துக்கொண்டால் அனர்த்தம். எனக்கு எப்பொழுதும் கல்யாணங்களை பண்ணி வைத்து கொண்டிரு என்னால் நம் பக்கத்தில் கேட்பதற்கே கொஞ்சம் நாம் பயந்து போவோம். ஒரு தடவை தானே கல்யாணம் நடக்கும், இவர் எப்பொழுதும் பண்ணி வைத்து கொண்டிரு என்று சொல்லுகிறாரே. ஆக கல்யாணம் என்னாலே மங்களம் என்பது அர்த்தம். ஆக கல்யாண குணங்கள் எம்பெருமானிடத்திலே உண்டு. நம்மாழ்வார் திருவாய்மொழி தொடங்குகிற பொழுதே தானும் பேர் உவகையோடே அறிவிக்கிறார், நமக்கெல்லாம் உணர்த்துகிறார். உயர்வர உயர்நலம் உடையவன் எவனவன், மயர்வர மதிநல மருளினன் எவனவன், அயர்வரும் அமரர்கள் அதிபதி எவனவன், துயரரு சுடரடி தொழுதழன் மனனே. ஆக உயர்வர உயர்நலம் உடையவன் எம்பெருமான் கணக்கத்த கல்யாண குணங்களுக்கு இருப்பிடமாக இருக்குமவன். வேதாந்த தீபம் என்னொரு நூல் உண்டு. ராமானுஷர் நமக்காக அதை இயற்றி கொடுத்தார். அதன் தொடக்கத்திலேயே தெரிவிக்கிறார், ஸ்ரீயக்காந்தகா அனந்தகா வரகுணகணைகாஸ்வதவபுகு என அர்த்தம் என்னால் கணக்கத்த கல்யாண குணங்களுக்கு இருப்பிடமானவனாய், திருவின் நாயகனாய், அனந்தன் ஆதியந்தமனந்தமற்புதமான வானவர் தம்பிரான் என குலசேகர ஆழ்வாருடைய பாசுரம். அப்படிப்பட்ட பெருமான் தர்மத்தை நிலைநாட்டுவதற்காக பிறக்கிறான். தர்மம் என்னால் அவனுடைய குணங்கள் என்று பார்த்தோம். ஆச்சாரியர்கள் ஒரு கேள்வி கேட்கிறார்கள். கைகேயி ராமனிடத்தில் எவ்வளவு அன்போடே இருந்தாள். பரதனை காட்டின ராமனிடத்திலே அவளுக்கு பிரீத்தி இருந்தது. கூனி மந்தரை வந்து சொல்லுகிறாள், ராமனுக்கு பட்டாபிஷேக ஏற்பாடெல்லாம் நன்கு நடக்கிறது. சொன்ன மறுகணம் தான் கழுத்திலே அணிந்திருந்த விலையுயர்ந்த ஆபரணத்தை கழற்றி அதை கூனிக்கு பரிசாக கொடுத்தாள் கைகேயி. அப்படிப்பட்டவள் மனசு ஒரு 2 நிமிடத்திலே மாறிவிட்டதே. ராமனை வனம் போகச் சொல்லி கட்டளையிட்டாள். பரதன் நாடாள வேண்டும் என்று தானும் ஆசைப்பட்டாள். ஆச்சாரியர்கள் கேள்வி கேட்டுக்கொண்டார்கள், 1 நிமிஷத்தில் 2 நிமிஷத்திலே ஒருத்தி மனம் இப்படி மாறிவிடுமா? எனத்துக்காக அப்படி மாறியது? பரதனை காட்டிலும் ராமனிடத்திலே அதிகளவு அன்பு படைத்தவள் திடீரென மாறுவது என்ன காரணத்தாலே? ஒரு விஷயம் நன்கு புரிந்து கொள்ளுங்கள். எம்பெருமான் நமக்கு எதை செய்தாலும் நன்மையை செய்கிறான். பல சமயங்களில் கஷ்டங்கள் ஏற்படலாம், ஆனால் எல்லாவற்றுக்கும் ஒரு காரணத்தை இறைவன் வைக்கவே வைத்திருக்கிறான். 2 விஷயம் ஞாபகத்திலே கொள்ள வேண்டும். கைகேயி மனசு மாறினாள், அது ஒரு சரித்திரம்.
அர்ஜுனன் மனசு மாறாமல் இருந்தான். அது ஒரு சரித்திரம். யுத்தம் பண்ண மாட்டேன் என்று பிடிவாதத்தோடு இருந்தான் அர்ஜுனன். யுத்தமே பண்ண மாட்டேன். எதிரில் நிற்கிறவர்களெல்லாம் உறவினர்கள், என் தாத்தாவை, என்னுடைய குருவை, பங்காளிகளை, அதெல்லாம் நம்மாலே கொல்லவே முடியாது, யுத்தம் பண்ண மாட்டேன் என்று மனசு மாறாமல் தான் பிடித்தது விடாமல் இருந்தான் அர்ஜுனன். மனசு மாறி போயிட்டு கைகேயிக்கு. இந்த ரெண்டுத்தினாலும் என்ன நடந்தது தெரியுமா? அர்ஜுனன் மனசு மாறாதபடியினால் தான் நமக்கு பகவத்கீதையே கிடைத்தது. கைகேயி மனசு மாறினதால் தான் நமக்கு ராமாயணமே கிடைத்தது. ஆக ரெண்டு பேரும் இந்த நிலையிலே நின்னிருக்கவில்லை என்னால் இந்த ரெண்டு சாஸ்திரமும் நமக்கு கிடைத்திருக்காது. நஷ்டம் நமக்குத்தானே. ஆக எது நடந்தாலும் நன்மைக்காகத்தான் நடக்கிறது. ஆக ஆச்சாரியர்கள் தெரிவிக்கிறார்கள், கைகேயி திடீரென்று அப்படித்தானும் பரதனை காட்டில ராமனிடத்திலே அதிக அன்பு வைத்திருந்தவள் மாறிப்போக காரணம் என்ன தெரியுமா? தன்னுடைய திருக்கல்யாண குணங்களை வெளியிடுவதற்காக எம்பெருமானே கைகேயினுடைய மனசை மாற்றினான் என்று காட்டிக் கொடுக்கிறார்கள். ஆக தன்னுடைய கல்யாண குணங்களை வெளிப்படுத்துவதற்காக தான அவதாரங்கள் எல்லாம் பண்ணுகிறான். அப்படி பண்ணுகிற அவதாரங்கள் கணக்கற்றவை. ஏகப்பட்ட அவதாரங்களை எம்பெருமான் செய்கிறான். அதில் முக்கியமாக 10 அவதாரங்களை நாமும் கொண்டாடுகிறோம். மீனோடு ஆமை, கேழல், அரி, குரளாய், முன்னுமிராமனாய், தானாய், பின்னுமிராமனாய், தாமோதரனுமாய், கற்கியுமானான் என்ன ஆழ்வாருடைய பாசுரம். 10 அவதாரங்கள் ரொம்ப முக்கியம். தசாவதாரங்கள் என்று கொண்டாடுகிறோம். ஆக மத்ஸ்யாவதாரம், கூர்மாவதாரம், வராகாவதாரம், நிருசிம்மாவதாரம், வாமனாவதாரம், பரசுராமாவதாரம், ராமாவதாரம், பலராமாவதாரம், கிருஷ்ணாவதாரம், கல்கியவதாரம் என்று போத்துகிறோம். இதில் ஒரு அவதாரமும் ஒரு விதத்திலே ரொம்பவே சிறந்தவை. எந்த அவதாரத்தையும் தாழ்ந்தவை என்று சொல்லவே போகாது. எல்லா அவதாரங்களும் ரொம்பவே சிறந்தவை. அதில் சில அவதாரங்களுக்கு ஒரு தனிப்பட்ட ஏத்தம் உண்டு. அதில் வாமனாவதாரத்துக்கு கணக்கற்ற பெருமைகள் உண்டு. எம்பெருமான் தான் புருஷோத்தமன் என்பதை காட்டுவதும் இந்த அவதாரத்திலே தான். ஒரு தாய்க்கு இருக்கிற வாத்சல்யத்தை காட்டுவதும் இந்த அவதாரத்திலே தான். அது இந்த அவதாரத்துக்கு சிறப்பான விஷயங்களாக அமைந்திருக்கின்றன. ஆக ஜகத்காரணத்துவம் என்கிற ஒரு நிலை இருக்கிறதே, இந்த ஜகத்துக்கு தான் காரணப்பொருள் என்பதை பெருமான் நிலைநாட்ட ஒரு அவதாரம் செய்திருக்கிறான் என்னால் அதற்கு கஜேந்திராவதாரம் கஜேந்திரனை காப்பாற்றுவதற்காக வரதனாக பெருமான் பிறந்தானே, அந்த சரித்திரத்தை நினைவிலே கொள்ளலாம். எங்குமுளன் கண்ணன் என எல்லா இடத்திலும் தான் நிறைந்திருப்பதை உணர்த்துவதற்காக ஒரு அவதாரம் என்னால் நரசிம்மாவதாரத்தை கொள்ளலாம். பரிபூர்ணாவதாரம் என்று சொல்லப்படுகிற பெருமை ராமாவதாரத்துக்கும் கிருஷ்ணாவதாரத்துக்கும் உண்டு. அந்த கிரமத்திலே வாமனாவதாரத்துக்கென்னு தனிப்பட்ட பெருமைகள் பல உண்டு. அதில் சிலவற்றை இந்த கோஷ்டியில் விண்ணப்பித்து சத்த பெறலாம் என்று தொடங்குகிறேன். வாமனன் என்னால் சிறு வடிவினன் என்பது அர்த்தம். ஒரு சின்ன பிள்ளையாகத்தானே எம்பெருமான் வந்தான். கையில் ஒரு குடையை பிடித்து கொண்டு ரொம்ப ஆச்சரியமான நடை நடந்தவனாய் மகாபலியினிடத்திலே போய் பெருமான் 3 அடி மண் கேட்டான் என்று பிரசித்தமான சரித்திரம். அத்தனை பேரும் அறிந்திருக்கிற சரித்திரம். ஆண்டாள் நாச்சியாருக்கு ரொம்பவே பிடித்தமான சரித்திரம் இது. திருப்பாவையில் 30 பாசுரங்கள் உண்டு. 3 இடங்களிலே திருவிக்கிரமாவதாரத்தை பற்றின வருணனத்தை ஆண்டாள் செய்கிறாள். முதல் 10 பாசுரத்திலே ஒரு தடவை, 2வது 10 பாசுரத்திலே ஒரு தடவை, 3வது 10 பாசுரத்திலே ஒரு தடவை. 3வது பாசுரம், 17வது பாசுரம், 24வது பாசுரம். இந்த 3 பாசுரங்களிலும் திருவிக்கிரமாவதார வருணனம் உண்டு. ஓங்கி உலகளந்த உத்தமன், இது 3வது பாசுரம். அம்பரமூடருத்தோங்கி உலகளந்த உம்பரு கோமான், இது 17வது பாசுரம். அன்னி உலகமளந்தாய் அடிபோத்தி, 24வது பாசுரம். ஒருத்தர் வேடிக்கையாக சொன்னார், எண்ணத்துக்காக ஆண்டாள் நாச்சியார் 3 முறை திருவிக்கிரமாவதாரத்தை நினைவிலே கொள்ள வேண்டும். அது மட்டுமில்லை, அதுவும் 3-10 பாசுரங்களிலே என்னத்துக்கு பாட வேண்டும்? பதிலுரைத்தார் பெரியவர். வேறொன்றுமில்லை, ஒரு அடிக்கு ஒரு அடியாக 3 இடங்களிலே பாடினாள். அந்த பெருமான் 3 அடி மண் கேட்டு நடந்தானே. மகாபலியினிடத்திலே ஒரு குரலாய் 3 அடி மாநிலம் வேண்டி, இந்த ஆச்சரியமாக விட்டால் கூட உனக்கு கோபம் வந்து விடுகிறது. நான் வராது, என்னைக்கு உன்னாலே நன்மையே செய்ய போகாது. சரி, என்ன பண்ணலாம் என்று எம்பெருமான் ஆராய்ச்சி பண்ணினான். கூட பிராட்டி இருந்தால் கிரகஸ்தன் என்பது தெரிந்து போகும். பிராட்டி வருவேன் என்று அடம் பிடிக்கிறாள். அவளை அழைத்து கொண்டு பிரம்மச்சாரியாக போவதென்பதும் இப்பொழுது முடியாது. நீயே ஏதேனும் சொல்லேன். அந்த சமயத்தில் பிராட்டி தெரிவிக்கிறாள், அகலகில்லேன் இறையமென்னு அலர்மேல் மங்க உரைமார்பா என்று நம்மாழ்வாருடைய அற்புதமான பாசுரம். தினைத்தனையின் திருமகளை விடாதவன். திருமகள் எம்பெருமானுடைய திருமார்பிலே எப்பொழுதும் தானும் வீறு பெற்று விளங்குகிறாள்.
திருமார்பிலேயே இருக்கிறாள். திருமார்பிலேயே இருந்து கொண்டு வருகிற பக்தர்களை எல்லாம் தான் குளிர கட்டாட்சித்து எம்பெருமான் திருவடிகளிலே சேர்ப்பிப்பதையே தனக்கு காரியமாக கொண்டிருக்கிறாள். வாமனாவதாரத்திலே தானே தெரிவிக்கிறாள், சுவாமி ஒன்று பண்ணுகிறேன், உம்முடைய மார்பிலே ஏறி அமர்ந்து விடுகிறேன், நீர் மறைத்து கொண்டு புறப்படலாம். கிருஷ்ணாஜினம் மான்தோலாலே மூடிக்கொண்டு பெருமான் நடந்தான் என்பது சரித்திரம். தோடியன் இப்பொழுது மேலே அணிந்து கொண்டு அமர்ந்திருக்கிறேனே, இப்படி போட்டுக்கொள்வதற்கு யோக வஸ்திரம் தரிக்கை என்பது பெயர். இந்த உத்திரியத்தை இப்படி போட்டுக்கொண்டு இப்படி சாத்தி கொண்டு விட்டோம் என்னால் மேலே யோக வஸ்திரம் தரிக்கை. இந்த கிரமத்தை ஆரம்பித்து கொடுத்தது வாமன பெருமான் என்று சம்பிரதாயத்திலே சொல்லுவார்கள். உள்ளுக்குள்ளே இருக்கிற பிராட்டி வெளியிலே தெரியக்கூடாது, அது ரொம்ப முக்கியம். என்ன பண்ணலாம், என்ன ஆராய்ச்சி பண்ணினான் எம்பெருமான்? தன்னுடைய உத்தரியத்தாலே மூடி மறைத்து கொண்டு கீழே வந்து சேர்ந்தானாம். கிருஷ்ணாவதாரத்துக்கும் வாமனாவதாரத்துக்கும் நெருங்கின தொடர்புகள் பல உண்டு. அதில் முக்கியமானது, எனவே தானே ஆண்டாள் நாச்சியார் கண்ணனை எழுப்ப புறப்பட்டவள் மீண்டும் மீண்டும் என்னத்துக்காக வாமனாவதாரத்தை கொண்டாட வேண்டும்? இந்த ரெண்டுத்துக்கும் தொடர்பு இருக்கிறது என்கிற காரணத்தால் தான். இந்த ரெண்டு அவதாரத்திலே தான் பிறக்கிற பொழுதே சதுர்புஜ ரூபனாய் சங்கசக்கர கதாபத்மங்களை தரித்தவனாய் மகாவிஷ்ணுவனுடைய ரூபத்தோடே பெருமான் பிறந்தான் என்கிற ஏத்தம் இந்த ரெண்டு அவதாரங்களுக்கு உண்டு. இந்த ரெண்டு அவதாரங்களுக்கு அந்த பெருமை உண்டு. ஒரு தம்பதி எம்பெருமானை குறித்து தபஸ் பண்ணினார்கள், கணவனும் மனைவியுமாக இறைவனை குறித்து தாங்களும் தபஸ் பண்ணினார்கள். தேவகியும் வசுதேவருமே செய்தார்கள் அல்லவா? அந்த சமயத்தில் எம்பெருமான் தெரிவிக்கிறான், இதற்கு முன்னமே கூட நீங்கள் பிரார்த்தித்தது உண்டு. பல பேர் பல விஷயங்களுக்காக எம்பெருமானை தொழுவர்கள். என்னென்னமோ பெருமானிடத்திலே கேட்கிறோம். அந்த தம்பதிக்கு பெருமானே தங்களுக்கு மீண்டும் மீண்டும் பிள்ளையாக பிறக்க வேண்டும் என்கிற ஆசை இருந்தது. பிருஷ்ணி சுதபா என்று ரெண்டு பேர். அந்த ரெண்டு பேருக்கும் பிருஷ்ணி கர்ப்பனாக எம்பெருமான் வந்து பிறந்தான். அதிதி காஷ்யபர் அவர்களுக்கு தானும் பிள்ளையாக உபேந்திரனாக வாமனனாக பிறந்தான். வசுதேவர் தேவகி அவர்களுக்கு கண்ணனாக பிறந்தான். ஒரே தம்பதியை மீண்டும் மீண்டும் பிறக்க அவர்கள் பிரார்த்தித்தபடிக்கு தானே எம்பெருமான் பிள்ளையாக பிறந்தான் என்பது சரித்திரம். கிருஷ்ணாவதாரத்திலே 4 கை சங்கு சக்கர கதாபத்மங்களை தரித்தவனாய் பிறந்தான். வாமனாவதாரத்தில் அப்படியே பிறந்தானாம் எம்பெருமான். 2 அவதாரத்திலும் தமப்பனார் பிரார்த்திக்கிறார், பெருமானே ஒரு லோகத்திலே நடையாடுகிற ஒரு சாதாரண குழந்தையைப் போலே காட்சி தருவாய். சொன்ன மறுகணம் எம்பெருமான் அதை கேட்டு அப்படியே நடக்கிறான். இன்னைக்கும் ராமனுடைய பக்தர்களுக்கும் கிருஷ்ணனுடைய பக்தர்களுக்கும் ஒரு பெரிய போட்டியே உண்டு. ராமனுடைய பக்தர்கள் அடிக்கடி சொல்லுவார்கள், எங்கள் ராமன் தமப்பனார் சொல் என்றைக்குமே மீறாதவன். அப்பா சொல் கேட்கிற பிள்ளை ஒன்று உண்டு என்னால் அது ராமனுக்குத்தானே அந்த பெருமை உண்டு. பித்ருவாக்கிய பரிபாலனத்தையே பிரயோஜனமாக கொண்டவன். பித்ருவாக்கிய பரிபாலனம், தந்தை சொல் மிக்க மந்திரம் இல்லை என்பதை உலகத்திலே நிலைநாட்டுவதற்காகத்தான் ராமாவதாரமே. என்ன ஆச்சாரியர்கள் தெரிவிக்கிறார்கள், ராமன் தான் அப்பா சொல் கேட்கிறான். கிருஷ்ண பக்தர்கள் ஒப்புக்கொள்ளவே மாட்டார்கள். ராமன் வளர்ந்து 12-15 வயசுக்கு அப்பா சொல் கேட்டார் என்பது ஸ்ரீராமாயணம். கண்ணன் பிறந்த அன்னைக்கு 4 கைகளோட குழந்தை பிறந்தது. உபசம்ஹர அப்பா விசாரிக்கிறார், பக்கத்தில் பிரார்த்திக்கிறார், ஜாதோஷி தேவதேவேஷ சங்கசக்கர கதாதர, ஏ பெருமானே நீயே பிறந்திருக்கிறாய் என்பது நன்கு விளங்குகிறது. ஒரு சின்ன பிரார்த்தனை, 4 கையிலே 2 கை மறைத்துக்கொள், இருக்கிற ஆயுதங்களை எல்லாம் மறைத்துக்கொள். இந்த உலகத்தில் ஒரு சாதாரண குழந்தை எப்படி காட்சி அளிக்குமோ நீ அப்படி காட்சி அளிக்க கடவாய். சொன்ன உடனே காட்டது குழந்தை. இப்பொழுது கிருஷ்ண பக்தர்கள் கேள்வி கேட்டார்கள், 12-15 வயதுக்கு நன்கு வளர்ந்து அப்பா சொல் கேட்பது ஆச்சரியமா, பிறந்த அன்னைக்கே அப்பா சொல் கேட்பது ஆச்சரியமா? இது கண்ணனுக்கு இருக்கிற தனிப்பட்ட ஏத்தம். அப்படித்தான் உபேந்திரனாக பிறந்தான் எம்பெருமான். உபேந்திரன் என்னால் இந்திரனுக்கு சகோதரன் என்பது அர்த்தம். அதிதிக்கும் காஷ்யபருக்கும் இந்திரன் ஒரு பிள்ளை. அந்த இந்திரனுக்கு தம்பியாக பிறந்தபடியினாலே வாமனாவதாரத்துக்கு உபேந்திராவதாரம், உபேந்திரன் என்கிற திருநாமம் உண்டு. 12 ஆதித்யர்களிலே 12ஆமவனாக எம்பெருமான் தோன்றினான் என்பது சரித்திரம். இந்திரன் அசுரர்களை எல்லாம் நன்கு வென்று முடித்தான். மகாபலியை நன்கு உதைத்தான். ரொம்ப கஷ்டப்பட்டு போய் மகாபலி கீழே விழுந்து கிடக்கிறான். இது ஆரம்ப கால கட்டம். ரொம்ப கஷ்டப்படுத்தி விட்டான். பிராணன் போகிற தருவாயிலே இருக்கிறான் மகாபலி. சுக்ராச்சாரியர் போய் சஞ்சீவனி பர்வதத்தில் இருந்து ஓஷதிகளை எல்லாம் கொண்டு மகாபலியை உயிர்ப்பிக்கிறார். என்னென்ன சக்தி கொடுக்க வேண்டுமோ அது அத்தனையும் கொடுக்கிறார். பிருகு வம்சத்திலே தோன்றின அந்தணர்கள் எல்லாம் பெரிய பெரிய யாகமெல்லாம் மகாபலியின் பொருட்டு செய்தார்கள். மகாபலி என்பவன் வேறு யாரும் இல்லை, பிரகலாதனுடைய பிள்ளை விரோச்சனன். அந்த விரோச்சனனுடைய பிள்ளை மகாபலி. பெரிய பாகவத பரம்பரை என்ன அவசியம் சொல்லலாம். இருந்தாலும் அசுர குலத்திலே தோன்றினவன். மகாபலி யார் என்னால் பிரகலாதனுக்கு நேரே பேரன். பிரகலாதன் நரசிம்மனை தவிர மத்தொன்னு அறியாதவன். ரத்தம் தோய்ந்த தன்னுடைய கையை எடுத்து பிரகலாதன் தலையிலே வைத்து நரசிம்ம பெருமான் அனுகிரகம் பண்ணுகிறான்.
ஹிரண்யனை கொன்று முடித்திருக்கிற வேகம், கையிலே குருதி படிந்திருக்கிறது. அந்த கையை எடுத்து பிரகலாதன் தலையில வைத்து அனுகிரகம் பண்ணுகிறான். சின்ன குழந்தை பிரகலாதன் அழ ஆரம்பிக்கிறான். எல்லாருக்கும் சந்தேகம், ஓஹோ தமப்பனார் போன வருத்தத்துக்கு பிள்ளை அழுகிறதா என்னால். அவன் அதற்காக அழுதவன் இல்லை. தன்னை பாம்புகள் தீண்டின காலத்திலேயே அஞ்சாதவன். சத்வா சக்தமதி கிருஷ்ணே தஷ்யமானோ மகோரகைஹி, ஸ்ரீவிஷ்ணு புராணத்திலே பராசர மகர்ஷி தெரிவிக்கிறார். பாம்புகளாலே கடிக்கச் செய்த காலத்திலே பிரகலாதன் அசையாது நின்னிருந்தான். பக்கத்தில் போய் ஒருத்தர் விசாரித்தார், பாம்பென்னால் படையும் நடுங்கும், பக்கத்தில் இவ்வளவு கொடிய நாகங்கள் வந்து விஷத்தை கக்கிக் கொண்டிருக்க, உன்னை தீண்டிக் கொண்டிருக்க, நீ எப்படி எதுவுமே அறியாதவனாக நின்னாய்? அந்த சமயத்தில் பிரகலாதன் ஒரு பதில் சொல்லுகிறான், இந்த ஆத்மாவுக்கு மேலே இந்த சரீரம் இருக்கிறது என்று உணர்ந்தால் தானே வலி தெரியும். எனக்கு அந்த உணர்ச்சியே இல்லை. நான் ஆத்மா என்கிற நிலையிலே மட்டுமே நின்னிருந்தேன். தேகாத்மாபிமானம் என்று சொல்லுவார்கள். அது யாருக்கும் நினைத்துக் கொள்ள வேண்டாம், நமக்கெல்லாம் ரொம்ப அதிகம். தேகமே ஆத்மா என்ன பிரமித்திருக்கை, ஆத்மா வேறு தேகம் வேறு என்கிற ஞானம் இல்லாது இருக்கை. ஆக தேகமே ஆத்மா என்ன நமக்கு ரொம்ப பயம். இந்த தேகத்தை ரொம்பவும் நாமும் பராமரித்துக் கொள்ளுகிறோம், ரொம்ப பாதுகாப்பதற்கு முற்படுகிறோம். ஆக பிரகலாதன் தெரிவிக்கிறான், என் சரீரத்தை பற்றி நான் கவலையப்படவில்லை. அழியாததான ஆத்மா, அந்த ஆத்மா என்னைக்கு நட்டப்படுவது என்பதே கூடாது. ஆத்மாவுக்கு எது நட்டம் என்னால், இறை சிந்தனை இல்லாதிருக்கிறதுனால் அது ஆத்மாவுக்கு நட்டம். ஆகவே தெரிவிக்கிறான், என் அப்பா போனதின் பொருட்டு நான் அழவில்லை. இந்த கை தங்கள் தலையிலே படாதா என்று எத்தனை தேவர்கள் இன்னளவும் கடுங்கால் தவம் தாங்களும் மேற்கொண்டிருக்கிறார்கள், கடுமையான தவம் மேற்கொண்டிருக்கிறார்கள். அன்னவர்களுக்கும் கிட்டாத ஒரு பெருமை ஏத்தம் ஒரு அசுரப்பிறவியிலே பிறந்த எனக்கு வாய்த்ததே என அத்தனை ஆச்சரியப்படுகிறான் பரம பாகவதனான பிரகலாதன். அவனுடைய பிள்ளை விரோச்சனன். அந்த விரோச்சனிடத்திலே தேவர்கள் எல்லாம் வஞ்சகமாக அவனை ஏமாற்றி அவனுடைய ஆயுஷை பறித்தார்கள். விரோச்சனன் இடத்துல சென்று வேண்டினார்கள், உனக்கு நிறைய ஆயுசு இருக்கிறது, அதில் சக்தியாலே பாதிக்கு மேலே நமக்கு தர வேண்டும் என்று வஞ்சகமாக ஏமாற்றினார்கள். விரோச்சனன் அறிந்து கொண்டான், வந்திருக்கிறது தேவர்கள் தாம். புரிந்து போனது. இருந்தாலும் கேட்டவர்களுக்கு கொடுக்க மாட்டேன் என்று சொல்லவே கூடாது. ரொம்ப அழகான ஒரு சாடு ஸ்லோகம் உண்டு. இந்த ஸ்லோகத்துக்கு என்ன அர்த்தம் என்னால், ஒரு பிச்சைக்காரன் இங்கும் அங்குமாக சென்று கையேந்துகிறான் இறப்பாளன். அந்த சமயத்தில் ஒரு வீட்டிலையும் அவன் பிச்சை கேட்கிறான். கூடவே அவன் சொல்லுகிற இன்னொரு செய்தியும் உண்டா. என்ன செய்தி தெரியுமா? போன ஜென்மத்தில் யாருக்கும் நான் எதுவும் கொடுத்ததில்லை, இந்த ஜென்மத்திலே கை நீட்டி விட்டேன். இந்த ஜென்மத்தில் கொடுக்கிற நிலையிலே நீங்கள் இருந்தால் கொடுத்து விடுங்கோள், இல்லைனால் அடுத்த ஜென்மம் என் ஜென்மந்தான் உங்களுக்கும் என்று சொல்லுவதற்காகத்தான் ஒரு வீடாக அவன் போகிறானான். ஒரு ஆச்சரியமான ஒரு ஸ்லோகம் உண்டு. என்னதுக்காக விண்ணப்பிக்க வந்தேன், எம்பெருமான் அவதாரங்கள் எல்லாம் பண்ணுகிறான். விரோச்சனன் பிரகலாதனுடைய பிள்ளை. அந்த பிள்ளையினிடத்தை வந்து தேவர்கள் எல்லாம் வஞ்சகமாக கேட்ட பொழுதும் சரி கொடுத்து விடுவது என்று தன் ஆயுஷிலே பாதிக்கு மேலே கொடுத்த பெருந்தகை அவன். ஆக பிரகலாதனும் சிறந்தவன், விரோச்சனனும் சிறந்தவன். அவன் பிள்ளை அந்த விதத்திலே தவறானவனாக இருக்கக்கூடும். இருந்தாலும் சுக்கராச்சாரியராலே மீண்டும் உயிர் வரப்பெற்றவனாய் இந்திரனை யுத்தத்துக்கு அழைத்தான். இந்திரா, அன்னைக்கு அடித்து புகட்டாய், இன்னைக்கு தெம்போடே வந்திருக்கிறேன், மோதிப்பார் என்னை சவால் விடுக்க இந்திரன் போய் தன்னுடைய ப்ரஹஸ்பதியினிடத்திலே விசாரிக்கிறான், தன்னுடைய குருவினிடத்திலே போய் பேசுகிறான். இப்பொழுது மீண்டும் மகாபலி வந்திருக்கிறான், போய் சண்டை போடலாமா? ப்ரஹஸ்பதி தெரிவிக்கிறார், இந்த வேளையிலே போய் நீ சண்டை போட்டாய் கிரஹீத்வா புனருன்னதாக. இந்த தேவர்கள் எப்படிப்பட்டவர்கள் தெரியுமா? வாங்குகிற பொழுது வினயத்தோடே நிற்பவர்கள். தங்கள் காரியம் ஆகிவிட்டதென்னால் எம்பெருமான் ஒரு நன்றி கூட சொல்லாமல் ஓடிப்போய் விடுவார்களாம். லோகத்திலே பல பேர் உண்டு, வேலை ஆகிற வரைக்கும் பின்னே சுற்றி சுற்றி வருவார்கள். அந்த காரியத்தை நாம் செய்து கொடுத்து விட்டோம் என்னால் அதற்கான ஒரு நன்றி பாராட்டுதல் என்கிற பண்பு கூட அவர்களிடத்திலே இராது. இது தேவர்களுடைய லட்சணம். ஆனால் அவர்களுக்கு எம்பெருமான் வேலை செய்கிறான். அதற்கு ஒரு உதாரணம் தெரிவிக்கிறார்கள். ஒரு சின்ன செடி நட்டு வைத்திருக்கிறோம். அந்த செடிக்கு நித்தியமும் நாம் தான் தண்ணீர் ஊற்றுகிறோம். ஒரு சின்ன ஒரு மாங்கொட்டையை கீழே நட்டு வைத்திருந்தால் அதிலிருந்து மாமரம் துளிர்விட ஆரம்பித்திருக்கிறதுனால் சின்ன செடி தானே, நித்தியமும் நாம் தான் தண்ணீர் கொட்டுகிறோம். ஒரு கவி வேடிக்கையாக தெரிவித்தார், இந்த செடிக்கு மனிதர்களிடத்திலே நன்மதிப்பே கிடையாது, மனிதர்களிடத்தே மரியாதையே கிடையாது. என் கையில இருந்து ஜலத்தை பெற்றுக்கொண்டு என்னிலும் உயர்ந்தவனாக வளர்ந்து விடுகிறது. நாமே நிமிர்ந்துதானே பார்க்க வேண்டி இருக்கிறது. அப்பொழுது என்ன நினைத்துக் கொள்ள வேண்டுமாம்? நாம் நம் கையில இருந்து தண்ணீர் பெற்றுக்கொண்டு வளர்ந்த செடி நாமே நிமிர்ந்து பார்க்கிற அளவுக்கு இது வளர்ந்து விட்டதே, மரியாதை தெரியவில்லை. அந்த அளவுதான் தேவர்களும் இருக்கிறார்கள். ஆக எம்பெருமானிடத்திலே நன்மதிப்பு வைக்காதவர்கள். இருந்தாலும் ஒரு நாளும் கைவிட்டதே கிடையாது எம்பெருமான். ஆக போய் இந்திரன் கதற உடனே பிறப்பதாகத்தான் ஆமோதிக்கிறான் எம்பெருமான். ரொம்ப ஆச்சரியமாக புரட்டாசி மாதத்திலே சுக்லபக்ஷ துவாதசி, இன்னைக்கு துவாதசி, அது ஒரு ஏத்தம் இருக்கிறது. ஆக புரட்டாசி மாதத்திலே சுக்லபக்ஷ துவாதசி, ஸ்ரவண நட்சத்திரத்திலே எம்பெருமானுடைய ஆச்சரியமான திருவவதாரம்.
பட்டர் என்கிற ஆச்சாரியர் தெரிவிக்கிறார், பெருமானே நீ பிறக்கிற பொழுதெல்லாம் பிராட்டியும் பிறக்கிறாள். ஒருவேளை பிராட்டி பிறக்கவில்லை என்று சொன்னால் நீ பண்ணுகிற அவதாரங்களுக்கு பிரயோஜனமே இராது. அவதாரங்கள் அத்தனையும் வியர்த்தம், வீணானவைகளாகத்தான் அமைந்திருக்கும் என்று தானும் தெரிவிக்கிறார். ஆக மோகினி அவதாரம் பண்ணி தேவர்களுக்கு மட்டும் அமிர்தத்தை கொடுத்துவிட்டு கருட வாகனத்தின் மேலே ஏறி வைகுண்டத்துக்கு எம்பெருமான் சென்றுவிட, அதனாலே கோபம் கொண்ட மகாபலி இந்திரனை வந்து தாக்க முற்பட, இந்திரனாலே ரொம்ப தூரத்துக்கு காயப்பட்டு உயிர் பிழைத்தவனான மகாபலி இந்திரனுடைய ராஜ்யத்தை தான் அபகரித்துக் கொண்டு இந்திரனை சத்தியலோகத்துக்கு ஓடவிட, பிற்பாடு பெருமான் பிறந்திருக்கிறான். வாமனாவதாரத்துக்கு இன்னொரு சிறப்பு என்ன தெரியுமா? பிறந்த அன்னைக்கே ஜாதகர்மம் நடைபெற்றது, பிறந்த அன்னைக்கே உபநயன சம்ஸ்காரமும் நடைபெற்றது. சூரியனே பிரம்மோபதேசம் பண்ணினார். பிரம்மோபதேசம் நாளைக்கு பார்க்கலாம். இந்த பிள்ளை, இந்த குழந்தை அமர்ந்திருக்கும். தமப்பனார் அதற்குன்னு ஒரு பட்டு வஸ்திரம் புதிதாக வாங்கியிருப்பர். 2 பேருமாக போர்த்தி கொண்டு உள்ளுக்குள்ளே என்னமோ நடக்கும். அது என்ன நடக்குமோ அது வாத்தியார் சுவாமி பக்கத்தில் இருந்து சொல்லிக் கொடுப்பர். இந்த மந்திரத்தை பிள்ளைக்கு சொல்லிவிட வேண்டியது. பிரம்மோபதேசம் ஒரு தமப்பனார் பண்ண வேண்டும் என்னால் எத்தனையோ காலத்துக்கு நித்தியமும் 1000 தடவை காயத்ரி ஜபம் அவர் செய்திருக்க வேண்டும். இது சாஸ்திரம். இன்னைக்கு இருக்கிறது எப்படி தெரியுமா? அவர் மொத்தமாகவே 1000 பண்ணியிருக்க மாட்டார். இதுவரைக்கும் அவருக்கு பூணூல் போட்ட நாளிலே இருந்து இன்றளவுக்கு அவர் மொத்தமாகவே 1000 பண்ணியிருப்பாரா என்னால் அதுவே சந்தேகம். ஆனால் உபநயன சம்ஸ்காரத்திலே பிரம்மோபதேசத்திற்கென்னே பல தடவை அவர் சொல்லி இருக்க வேண்டும், தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக அடியேன் தெரிவிக்கிறேன். ஆக பிரம்மோபதேசம் அப்படி இந்த வாமனாவதாரத்தை எம்பெருமானுக்கு செய்தது யார் என்னால் சூரியனே வந்து பிரம்மோபதேசம் பண்ணுகிறார். பெருமான் அன்னைக்கே சமிதாதானம் பண்ணுகிறார். கையிலே சமித்து எடுத்துக்கொண்டு சமிதாதானம் பண்ணுதல் இது பிரம்மச்சாரிகளுக்கு வேண்டிய கடமை. தலாவணை வட்டம் ரொம்ப பிரசித்தம். தலாவணை வட்டம் வந்ததென்னால் காமோகார்ஷின் மன்யூரகார்ஷின் ஜபம் பண்ண வேண்டியது என்று வாத்தியார் சுவாமி சொல்லுவார். அதனது சுவாமி காமோகார்ஷின் மன்யூரகார்ஷின் என்னால் ஒன்றுமில்லை, கையை இப்படி வைத்துக் கொள்ள வேண்டும். காமோகார்ஷித் மன்யூரகார்ஷித் நமோ நமஹா 1008 தடவை சொல்லு, இல்லை 108 தடவை சொல்லு என்று சொல்லிவிட்டு போய்விடுவர். அர்த்தம் நமக்கு தெரியாது. ரொம்ப ஆச்சரியமான அர்த்தம் அதற்குள்ளே உண்டு. என்னைக்கேனும் ஒரு நாள் அஸ்ரத்தையாலும் அவகாசமின்மையாலும் என்னாலே சந்தியாவந்தனாதி காரியங்கள் சரிவரச் செய்யப்பட்டிருக்கவில்லை என்று சொன்னால் அதற்கு காரணம் நான் அல்ல, காமமும் கோபமும் காரணமே ஒழிய நான் காரணமில்லை என்று எம்பெருமானிடத்திலே பிரார்த்திக்கை, பெருமானுடைய க்ஷமையை வேண்டுகை, அவனிடத்திலே பொறுமையை வேண்டுகை. இது காமோகார்ஷின் மன்யூரகார்ஷின் ஜபம் என்று சொல்லப்படும். அடுத்த நாள் ஆவணி அவிட்டத்துக்கு மத்தா நாள் காயத்ரி ஜபம் ரொம்ப விசேஷம். அன்னைய தினம் தலா ஆவணி அவிட்டத்துக்குள்ள ஒரு குச்சியாக எடுத்து அக்னியிலே சேர்த்து காயத்ரி மந்திரத்தை உச்சரித்து சேர்க்க வேண்டும். ஒரு பிள்ளை ரொம்ப புத்திசாலி. அப்பா ஒரு 1000 குச்சி வாங்கி கொடுத்தார். 1008 காயத்ரி பண்ண வேண்டும் என்று கொடுத்தார். இந்த பிள்ளை பார்த்தது சமித்து பாதி சாவித்ரி பாதி தீர்மானித்து விட்டது. ஒரு தடவை மந்திரம் சொல்லும் பொழுது 2 குச்சியாக எடுத்து அக்னியிலே போட்டுவிடும். மந்திரம் ஒன்றும் அந்த சமித்து ஒன்றும் இந்த கணக்கிலே மொத்தமாக சீக்கிரத்திலேயே முடித்து விட இது ஒரு வாய்ப்பு. என்னதுக்காக சொல்ல வந்து, அன்னைக்கே வாமனாவதாரத்தை எம்பெருமான் தானும் சமிதாதானம் பண்ணினான் என்பது சரித்திரம். ப்ரஹஸ்பதி தானே வந்திருந்து பூணூல் அணிவித்தார். பூதேவி மான்தோலை அந்த பிள்ளைக்கு கொடுக்க, சந்திரன் தண்டத்தை கொடுக்க, பிரம்மா கமண்டலத்தை கொடுக்க, சப்தரிஷிகள் தர்பையை கொடுக்க, சரஸ்வதி ஜபமாலையை கொடுக்க, பெத்த தாயான அதிதி வஸ்திரத்தை கொடுக்க, குபேரன் கையிலே பாத்திரத்தை கொடுக்க, பவதி பிக்ஷாந்தேகி என்று பிள்ளை கேட்க வேண்டுமே, உமாதேவியே முதலிலே அன்னமிட்டாள் என்பது சரித்திரம். வாத்தியார் சுவாமி இன்னைக்கும் பக்கத்தில் சொல்லுவார், இந்த அரிசி எல்லாம் வைத்துக்கொண்டு 1 வருஷத்துக்கு பொங்கல் பண்ணி சாப்பிட வேண்டும் என்ன இன்னைக்கு சொல்லுகிற வழக்கம் வரைக்கும் உண்டு. பொங்கல் பண்ணி சாப்பிடுகிற வழக்கமெல்லாம் இல்லை. வாத்தியார் பக்கத்தில் இருந்து சொல்லுவார். ஆக பவதி பிக்ஷாந்தேகி என்று இந்த பிள்ளை கேட்டதனால் உடனே அரிசி அங்கங்கே இருக்கிற கிரகிணிகள் எல்லாம் கொடுக்க, அதை பெற்றுக்கொண்டு இந்த பிள்ளை போக வேண்டும். ஆக பிச்சை எடுத்து உண்ணுதல் என்பது ரொம்ப முக்கியமான கடமையாக இந்த இடத்திலே அது விதிக்கப்படுகிறது. இதெல்லாம் அந்த எம்பெருமான் செய்தவுடனே கையிலே குடையையும் பிடித்துக்கொண்டு கமண்டலத்தையும் ஏந்தினவனாய் நேராக மகாபலி அஸ்வமேத யாகம் பண்ணுகிற இடத்துக்கு எம்பெருமான் நடக்க ஆரம்பித்தான். ஆழ்வார் ரொம்ப ஆச்சரியப்படுகிறார். வன்மா வையமளந்த எம் வாமனா என்று அழைக்கிறார். இந்த உலகத்தினுடைய கடுமையை நினைத்து பார்க்கிறார். எம்பெருமானுடைய பொற்பதங்கள் எவ்வளவு மென்மையானவை, பிராட்டி தொட்டாலும் கன்றி போகும்படியான திருவடிகள். அடிக்கடி ஆச்சாரியர்கள் சொல்லுகிற வார்த்தை என்ன தெரியுமா? பிராட்டிமார் கைப்பட்டாலும் சிவந்து போகிற மெல்லடி பெருமானுடையது. அந்த திருவடிகளை கொண்டு கோரமான இந்த உலகத்தை எல்லாம் பெருமான் அளந்திருக்கிறான். ஆக சின்ன பிள்ளையாக அந்த மகாபலியினுடைய யஜ்ஞ பூமியை நோக்கி எம்பெருமான் நடக்கிறான். தூரத்திலே இருந்தே மகாபலி பார்த்தான். பார்த்த உடனே அவனுக்கு ரொம்ப ஆனந்தம்.
ஓஹோ, ஒரு சின்ன பிள்ளை பிரம்மச்சாரி குழந்தை என்ன அழகாக சிறு குடையை கையிலே பற்றி கொண்டு என்ன வேகமாக நடந்து வருகிறது. தேஜஸை பார்த்தால் பிரம்மவர்ச்சஸை போலே தான் திகழ்கிறது. இந்த குழந்தைக்கு மூவுலகத்தையும் கொடுத்து விட வேண்டியது என அப்பொழுதே அவனுடைய மனசு சொல்லி. ஆச்சரியமாக திருமங்க மன்னனுடைய பாசுரம், காழிச்சீராம விண்ணகரம் என்கிற திருத்தலம் சீர்காழி என்று இன்னைக்கு சொல்லுகிறோமே, அங்கே தாடாளனாக எம்பெருமான் சேவை சாதிக்கிறான். ஆக அவனை பற்றி தெரிவிக்கிறார். ஒரு குறளாய், குறள் என்னாலே சிறியது என்பது அர்த்தம். திருக்குறள் திருக்குறள் என்ன அதனால் தானே கொண்டாடுகிறோம். ரொம்ப சின்னதானாலும் கீர்த்தி ரொம்ப பெரியது, மூர்த்தி சிறிதானாலும் கீர்த்தி எதற்கு பெரியதோ அதனை குறள் என்று நாமும் சொல்லுகிறோம். ஆக ஒரு குறளாய் சின்ன குறளாக வந்தவன் மூவடி நானிலம் வேண்டி என மூவடி மண் எம்பெருமான் கேட்டு பெற்றான். ஆக ஆண்டாள் நாச்சியார் சிந்தித்து பார்த்தாள், மூவடிக்கு 3 இடங்களிலே பாட வேண்டியது என்று தீர்மானித்து கொண்டாளாம். அப்படி பாடுகிற காலத்திலேயும் ஓங்கி உலகளந்த உத்தமன், உத்தம சப்தத்தாலே ஒருத்தனை ஆண்டாள் அழைக்கிறாள் என்னால் அது எம்பெருமான் திருவிக்கிரமனைத்தான் கொண்டாடுகிறாள். இந்த அவதாரத்துக்கு இன்னொரு சிறப்பு உண்டு. சாதாரணமாக 5 காரியங்களை எம்பெருமான் பண்ணுகிறான். இந்த உலகத்தை எல்லாம் சிருஷ்டித்தல், உலகையெல்லாம் நன்கு ரட்சித்தல், சம்ஹார காலத்திலே அழித்தல், இதற்கு மேலே அவதார காலங்களிலே அனுகிரகங்களை செய்தல், நிகிரகங்களை செய்தல் என 5 காரியங்கள் எம்பெருமானுக்கு உண்டு. அடியன் அர்த்தத்தை சொல்லுகிறேன். ஆக உலகத்தை எல்லாம் படைத்தது அவன். காரணந்து தியேயா என்று உபனிஷத்து சொல்லும். காரணப்பொருள் எவனோ அவனையே எப்பொழுதும் சிந்தித்திருக்க வேண்டும். நம்மையெல்லாம் படைத்தவன் ஒருவன் உண்டு, அவனைத்தானே பரம்பொருள் என்று நாமும் சொல்லுகிறோம். பரோமாசியேதி பரமஹா என்று சொல்லுவார்கள். பரமஹா பெருமானுக்கே பரமன் என்று திருநாமம். பரமன் என்பதற்கு என்ன அர்த்தம் தெரியுமா? எவனை காட்டிலும் இன்னொருத்தன் மேலானவன் என்று எவன் இல்லையோ, ஒருவனை காட்டிலும் மேலானவன் இன்னொருத்தன் இல்லை என்று எவனை பார்த்து நாம் சொல்ல முடியுமோ அவனுக்கு பரமன் என்ன பெயர். ஆக எம்பெருமான் உலகத்தை எல்லாம் சிருஷ்டிக்கிறான், நன்கு ரட்சிக்கிறான், சம்ஹார காலத்திலே அழிக்கிறான், பிரளய காலத்திலே அழிக்கிறான். பரமசிவனுக்கு அந்தர்யாமியாய் நின்று பெருமான் இந்த காரியத்தை பண்ணுகிறான். ஆக இந்த 3 தொழில்கள் பார்த்து விட்டோம். அவதாரம் பண்ணுகிற பொழுது அனுகிரகம், தன் அடியார்களை ரட்சிக்கை, தன்னுடைய விரோதிகள் தன் அடியார்களது விரோதிகளை தொலைத்தல், இது நிகிரக காரியம் என்று சொல்லப்படும். ஆக நீங்கள் எந்த அவதாரம் எடுத்துக்கொண்டாலும் அதில் அனுகிரகமும் இருக்கும், நிகிரகமும் இருக்கும். தன் அடியார்களை ரட்சித்த சரித்திரமும் இருக்கும், அவர்களது விரோதிகளை தொலைத்த சரித்திரமும் இருக்கும். ஆனால் ஒரு அவதாரம் சிறப்பான அவதாரம். வாமன அவதாரத்துக்கு என்ன சிறப்பு என்னால் இதில் அனுகிரகம் மட்டுமே உண்டு, நிகிரகம் என்பது கிடையவே கிடையாது. எம்பெருமான் யாரையும் அழித்ததாக வாமனாவதாரத்திலே சரித்திரமே இல்லை, யாரையும் கொன்றதாக புராணம் இல்லை. ஆக அனுகிரகம் மட்டுமே இந்த அவதாரத்திலே உண்டு, அதனாலே சிறந்தது. இன்னொரு வேடிக்கையான சரித்திரம் உண்டு. வைகுந்தத்தில் நின்னும் பெருமான் புறப்பட்டானாம். அழகமணவாள பெருமாள் நாயனார் என்கிற ஆச்சாரியன் தெரிவிக்கிறார், எம்பெருமான் திருப்பார்கடலிலே சயனித்திருக்கிறான். முதலிலே வைகுண்டத்தில் இருக்கிறார், அங்கிருந்து திருப்பார்கடலிலே வந்து சயனிக்கிறார். திருப்பார்கடலில் நின்னும் புறப்பட்டு அவதாரங்கள் எல்லாம் பண்ணுகிறார். இதை நினைவிலே கொள்ளுங்கள். எப்பொழுது வரைக்கும் தேவர்கள் வந்து தங்களை ரட்சிக்க வேண்டும், காக்க வேண்டும் என்று எம்பெருமானிடத்தே இறைஞ்சுவதில்லையோ அப்பொழுது வரைக்கும் பகவான் ஒரு பனிப்பட்ட மூங்கில் போலே கிடக்கிறானாம். பனிப்பட்ட மூங்கில் அது அப்படியே தானும் ஒரு மூலையிலே கிடக்குமா போலே எதற்கும் பயன்படாத தன்மையோடே பகவானும் அப்படித்தான் படுத்திருக்கிறானாம். அதே ஆர்த்தநாதம் கேட்டு விட்டான் என்னால் அதேனு ரட்சிக்க வேண்டும் என்று கதறிக்கொண்டு ஓடி வந்தால் அடுத்த கணம் சூரிய கிரணம் பட்ட மூங்கில் போலே தானு எழுந்து விடுகிறான். ரொம்ப ஆச்சரியத்தோடே புறப்படுகிறான் எம்பெருமான். ஓங்கி உலகளந்த உத்தமன், பிரம்மச்சாரி அவதாரம் பெருமான் பண்ணின அவதாரம். அவதாரத்துக்காக புறப்படுகிறான். ஸ்ரீ மகாலட்சுமி எப்பொழுது பகவான் பிறந்தாலும் தானும் பிறப்பதை வழக்கமாக கொண்டிருக்கிறாள். அவளுக்கு பயம், இவர் தனியாக போனார் என்னால் எல்லாரையும் தண்டிக்க மட்டுமே செய்வர். என்னென்னால் நாம் எல்லாம் ரொம்ப பாப்பத்தை செய்து வைத்திருக்கிறோம். நம்முடைய பாப்பங்களை பார்த்து பொறுப்பதென்பது எம்பெருமானாலே நடவாத காரியமாக இருக்கிறது. ஆகவே யாரை பார்த்தாலும் தண்டிப்பதையே வழக்கமாக கொண்டிருக்கிறானாம். பிராட்டி யோசித்து பார்த்தாள், இவர் போய் பிறப்பதே எல்லாரையும் ரட்சிப்பதற்கு, ஆனால் இவர் தனியாக போனார் என்னால் யாரையும் ரட்சிப்பதே கிடையாது, அத்தனை பேரையும் சிக்ஷிக்கிறார், தண்டிக்கிறார். சரி என்ன பண்ணலாம் என ஆராய்ந்தாள். தானும் உடன் பிறந்தாளன்னி எம்பெருமான் யாரையும் ரட்சிக்கப் போவதில்லை என்பதை தெரிந்து கொண்டாள். பிள்ளலோகாச்சாரியர் ஆச்சரியமாக தெரிவிக்கிறார், இவள் சந்நிதியாலே காகம் தலை பெற்றது, அது இல்லாமையாலே ராவணன் முடிந்தான். ராமாயணத்திலே பாருங்கள், ராவணன் பண்ணினது ரொம்ப பெரிய பாபம்தான், இல்லை என்ன யாரும் மறுக்கவில்லை. ஆனால் காக்காசுரனது பாப்பத்தோடு ஒப்பிட்டால் ராவணன் பண்ணினது பெரிய பாபமே கிடையாது.
காகாசுரன் நேராக பிராட்டியினுடைய திருமுலை தடங்களிலே அபராதத்தை பண்ணினான். ஒரு காக்கையினுடைய வடிவத்தை, இந்திரனுடைய பிள்ளை ஜெயந்தன் என்ன பெயர், அசுர வேளையிலே பிறந்தவன், ஒரு காக்கையினுடைய வடிவத்தை எடுத்துக்கொண்டான். தன்னுடைய அலகாலே பிராட்டியினுடைய திருமுலை தடங்களை தான் கொத்த ஆரம்பித்தான். குருதி பெருகித்து சக்கரவர்த்தி திருமகன் கோபாவேஷத்தோடு எழுந்தார். கீழே கிடந்த ஒரு புல்லையே மந்திரமாக உச்சரித்து பாணமாக பிரயோகித்தார். த்ரீன்லோகான் சம்பரிக்கிரமிய தமேவ சரணங்கதா, மூவுலகமும் சுற்றி கடைசியிலே ராமன் திருவடிகளிலேயே விழுந்தான். வதார்ஹம் அபி காகுஸ்த கிருபையா பரியபாலயத்து, கொல்லத்தக்கவனாக இருந்தாலும் ராமனாலே ரட்சிக்கப்பட்டான் என்று சரித்திரம். எப்படி ராமனாலே அவன் ரட்சிக்கப்பட்டான்? ராமபாணம் பொய்யாகுமா? இதற்கு தான் பிள்ளலோகாச்சாரியர் பதில் சொல்லுகிறார். வேறொன்னுமில்லை, பக்கத்திலே பிராட்டி இருந்தாள். அவள் பக்கத்தில் இருந்தால் யாரையும் கொல்லுவதற்கு அனுமதிப்பதே கிடையாது. இந்த காக்கை கீழே விழுந்ததாம். விழுந்த பொழுது தன் பின்பகுதியை ராமனுக்கு காண்பித்து கொண்டு விழுந்தானாம். பிராட்டிக்கு மனசிலே பயம். விழுந்தது தான் விழுந்தான், தன்னுடைய முகத்தை பெருமான் திருவடிகளை பார்த்து விழுந்திருந்தால் சரணாகதி பண்ணுகிறான், கொல்லாதே என்று பரிந்து பேச இடம் உண்டு. இவர் இந்த பக்கம் பார்த்து இந்த காக்கம் விழுந்திருக்கிறதுனால் எதை பேசி எம்பெருமானை ரட்சிக்க சொல்ல, ஆகத்தானே தன்னுடைய திருக்கரத்தாலே மெல்ல காக்கையினுடைய கழுத்து பகுதியை திருப்பி பெருமான் திருவடிகளை பார்த்து வைத்து மேலே பிராட்டி சொல்லுகிறாள், பாருங்கள், சரணாகதி பண்ணுகிறது. சரணாகதி பண்ணினவனை தண்டிப்பதென்பது ஆகாது. உடனே எம்பெருமான் ரட்சித்து விட்டான். தான் எய்த பாணத்துக்கு ஒரு கண்ணை மட்டும் பிடுங்கினான் என்பது சரித்திரம். இந்த அனுகிரகத்தை ராவணன் திறத்திலே பகவான் ஏன் செய்யவில்லை? அதற்குத்தான் பதில் சொல்லுகிறார். பிராட்டி சந்நிதி அந்த இடத்துல இல்லை. தாயார் எங்கோ அசோகவனத்திலே அமர்ந்திருந்தாள். யுத்த பூமியிலே பிராட்டி இருந்திருந்தால் ராவணனும் மாண்டிருக்க மாட்டான். பரமார்த்த ஸ்துதி என்ன ரொம்ப அழகான ஒரு ஸ்தோத்திர கிரந்தம் உண்டு. வேதாந்த தேசிகனார் காஞ்சிபுரத்துக்கு அருகிலே இருக்கிற திருப்புட்குழி விஜயராகவ பெருமாள் விஷயமாக பாடிக்கொடுத்திருக்கிற ஸ்தோத்திரம். அவசியம் ஒரு தடவையேன்னு சேவிக்க வேண்டிய எம்பெருமான் விஜயராகவனாய் ஜெய ஜெய மகாவீர மகாவீர தௌரேயே என்று கொண்டாடப்படும்படியான வைபவத்தோடே எழுந்தருளி இருக்கிறான். அந்த எம்பெருமானை பார்த்து சொல்லுகிறார், கமலா நிரபாய தர்மபத்னி கருணாத்யாக ஸ்வயம் ரித்விஜோ குணாஸ்தே அவனம் ஸ்ரயதா மஹீனமாத்தியம் சச்சதர்மஸ்வதனன்ய சேவனீயா. எம்பெருமான் எப்பொழுதும் ஒரு யாகத்தை செய்து கொண்டிருக்கிறானாம். யாகம் பண்ண வேண்டுமென்னால் பக்கத்திலே மனைவி இருக்க வேண்டும். யாகம் பண்ணுகிற காலத்திலே பக்கத்திலே மனைவி நிற்கிறாளே, அந்த சமயத்திலே மட்டும்தான் அவளுக்கு பத்னி என்று பெயர். சாதாரணமாக ஆரேனும் ஒருத்தர் நம்முடைய இல்லாள் பக்கத்தில் இருக்கிற பொழுது இவள் யார் என்று நம்மிடத்தில் விசாரித்தால் உடனே நாம் நம்முடைய மனைவி என்று தமிழிலே சொல்லுகிறோம். தர்ம பத்னி என்று சொல்லுவதை வழக்கத்தில் வைத்திருக்கிறோம். பாரியாள் என்று சொல்லுகிற வழக்கம் உண்டு. இல்லாள் என்று ரொம்ப அழகான வார்த்தை தமிழிலே சொல்லக்கூடிய ரொம்ப உயர்ந்த வார்த்தை ஒரு உண்டு என்னால், ஒரு வார்த்தை உண்டென்னால் அது இல்லாள் என்கிற சப்தம். யாரும் கணவனை பார்த்து இல்லான் என்று சொல்லுவதில்லை. நன்கு கவனித்து பாருங்கள். இல்லான் என்னால் அர்த்தமே வேறு, எதுவும் இல்லாதவன் என்கிற அர்த்தத்தை கொடுக்கும். அதை இல்லாள் கிருஹிணி என்ன சம்ஸ்கிருத சப்தம், அதை தமிழில் ரொம்ப அழகாக மொழிபெயர்த்தார்கள். ஆக இல்லாள், இல்லாள் என்னால் இல்லாதவள் என்கிற அர்த்தம் தராது. இல்லத்தை தனதாக கொண்டவள், இல்லத்தை நிர்வகிக்கும் அவள் என்கிற அர்த்தத்தை கொடுக்கும். இத்தனை பெயர்கள் மனைவியை குறிப்பிட பல்வேறு பாஷைகளிலே உண்டு. பத்னி என்று சொல்ல வேண்டும் என்னால் எந்த தருணத்தில் சொல்ல வேண்டும் தெரியுமா? யாக காரியத்திலே பக்கத்திலே அவள் நிற்கிற பொழுது ஆரேனும் ஒருத்தர் இவள் யார் என்று கேட்டால் அந்த சமயத்திலே தான் பத்னி என்று அவளை சொல்ல வேண்டுமா என்று சாஸ்திரங்கள் கட்டளை இடுகின்றன. பத்னி திரேதா யஜன சமயே, ராமன் தானே தெரிவிக்கிறான், சீத்தை பிரிந்து போய் எங்கோ அமர்ந்திருக்கிறாளே, அவள் நான் யாக காரியங்கள் செய்கிற பொழுது நித்யாக்னிஹோத்ரி, பெருமான் அக்னிஹோத்ராதி காரியங்கள் எல்லாம் பண்ணுகிற பொழுது பக்கத்திலே பத்னியாக நிற்பாள் என்று சீத்தையை பத்னி என்கிற சப்தத்தாலே சொல்லுகிறான் எம்பெருமான். என்னதுக்காக சொல்ல வந்தேன்? வேதாந்த தேசிகன் பரமார்த்த ஸ்துதியிலே சொல்லுகிறார், நித்தியமும் விஜயராகவ பெருமாள் தான் ஒரு யாகம் பண்ணுகிறாராம். பக்கத்திலே மனைவி இருக்க வேண்டுமே என்னால் மரகதவல்லித்தாய் யார் இன்னைக்கும் சேவை சாதிக்கிறாள் அந்த திவ்யதேசத்திலே. ஆக இருவருமாக தாங்களும் செய்கிறார்கள். பிரயோஜனம் என்ன? என்னத்துக்காக யாகம் பண்ணப்படுகிறது? அதற்கு பதில் சொல்லுகிறார், ஆஸ்ரித சம்ரக்ஷணத்தையே பிரயோஜனமாக கொண்டு இந்த யாகம் நடத்தப்படுகிறது. அடியார்களை ரட்சிப்பது என்கிற விரதத்தை எம்பெருமான் அனுஷ்டிக்கிறான். உடனே ஒரு கேள்வி எழுந்தது, ஓஹோ, பக்கத்தில் பிராட்டி இல்லைன்னால் அனுகிரகிக்க மாட்டானோ? ஆமாம் என்கிறார் வேதாந்த தேசிகன். காஞ்சி பிரதிவாதி பயங்கர மண்ணங்கராச்சாரிய சுவாமி ரொம்ப அழகான ஒரு உதாரணம் இந்த இடத்திலே காட்டி கொடுக்கிறார். வாலி வதம் ரொம்பவே பிரசித்தம். இன்னைக்கும் ராமனிடத்திலே ஒரு குற்றச்சாட்டு பிரபலமாக உண்டு என்னால் வாலி வதம் ராமன் செய்திருக்க கூடாது, மறைந்து அடித்தது தவறு. இதற்கு வாலிக்கு சமாதானம் ஏற்பட்டு விட்டது.
ராமன் உடனே வாலிக்கு பல்வேறு சமாதானங்கள் சொல்லுகிறான். கொன்றது தவறில்லை என்று உணர்த்துகிறான். வாலியே இசைந்து விட்டான். இன்றளவு நாம் இசைவதற்கு இன்னமும் தயாராகவில்லை. ஆக யாரை கொன்றானோ அவர் இசைந்து விட்டார், நமக்கு இன்னமும் இசைவு பிறக்கவில்லை. அந்த சமயத்திலே கம்ப நாட்டாழ்வார் ரொம்ப அழகான ஒரு பாசுரத்தை வாலியின் வாயிலாகத்தானும் வெளியிடுகிறார். வாலி சொல்லுவதாக அமைத்திருக்கிறார். தன்னுடைய மார்பிலே எய்யப்பட்டிருக்கிற அந்த பாணத்தை தானும் பார்க்கிறான். வாலி பார்த்தவன் அதிலே ராமநாமம் பொறித்திருக்க கண்டு ரொம்ப ஆவேசம், ரொம்ப கோபம், மனசிலே வருத்தம் எல்லாம் ஏற்பட்டது. ஒரு கணம் சிந்தித்து பார்க்கிறான். ராமனுக்கு யுத்தத்தில் எப்படி எப்படி நடந்து கொள்ள வேண்டும், யார் யாரோட எப்படி யுத்தம் பண்ண வேண்டும் எல்லா சாஸ்திரமும் தெரியும். நிராயுத பாணியை அடிக்கக்கூடாது என்பதும் மறைந்திருந்து கொல்லக்கூடாது என்கிற தர்மமும் ராமனுக்கு நன்கு தெரியும். இருந்தாலும் என் மேலே இந்த அம்பைத்தானு எய்திருக்கிறான் என்னால் அதற்கு என்ன காரணம் இருக்கக்கூடும்? ஆராய்ச்சி பண்ண ஆரம்பித்தான். அந்த சமயத்தில் தெரிவிக்கிறான், கோவியல் தருமம் உங்கள் புலத்துதித்தோர்கட்கெல்லாம் ஓவியத்தெழுத உண்ணா உருவத்தாய் உடமையன்னோ ஆவியை சனகன் பெத்த அன்னத்தை அமிழ்தின் வந்த தேவியை பிரிந்த பின்னை திகைத்தனை போலும் செய்கை. ஹே ராமா, உனக்கு எல்லா தர்மமும் நன்றாகத்தான் தெரியும். இருந்தாலும் இந்த தப்பு காரியத்தை நீ செய்திருக்கிறாயே, இதற்கு முக்கியமான காரணம் என்ன தெரியுமா? பிராட்டியை பிரிந்த பிற்பாடு உனக்கு புத்தி பேதலித்து போய் விட்டது. எப்பொழுது பிராட்டியை பிரிந்தாயோ அந்த கணமே உனக்கு புத்தி பேதலித்து விட்டது. அந்த கணமே நீ எல்லாவற்றையும் மறந்து விட்டாய். ஆக அவளை பிரிந்த பிற்பாடு பைத்தியம் பிடித்தவனாகத்தான் என் மேலே நீ பாணத்தை எய்திருக்கிறாய். ஆக பக்கத்தில் பிராட்டி இருந்தால் ரட்சிக்கிறான், பிராட்டி இல்லை என்னால் எம்பெருமான் ரட்சிப்பதில்லை. மீண்டும் வாமனாவதாரத்துக்கு கட்டத்துக்கு நாம் போக வேண்டும். பகவான் புறப்படுகிறான். மகாபலியினுடைய யாகத்தை தான் அந்த இடத்துக்கு சென்று அஸ்வமேத யாகத்தை கட்டி தனக்கு வேண்டிய பலனை கேட்க வேண்டும் என்று போகிறான். பிராட்டி உடன் புறப்பட்டாள். நானும் கூட வருவேன். ஏன் தெரியுமா? ராகவத்வே அபவத் சீதா ருக்மிணி கிருஷ்ண ஜன்மனி அந்நேஷு சாவதாரேஷு விஷ்ணோரேஷானபாயினி. அவன் ராகவனாக பிறந்தால் தான் சீதையாக பிறக்கிறாள், அவன் கண்ணனாக பிறந்தால் தான் ருக்மிணியாக பிறக்கிறாள். வருவேன் என்று புறப்பட்டாள். பகவான் பார்த்தான், இது பிரம்மச்சாரி அவதாரம். நான் போய் பிறப்பது ஒரு பிரம்மச்சாரியாக, ஒரு மாணவனாக பிறந்திருக்கிறேன். இந்த உபநயன சம்ஸ்காரம் எல்லாம் பண்ணுகிறோம். இன்றைக்கி என்னமோ எல்லாரும் கூப்பிட்டால் நாமும் போகிறோம், கையில் அக்ஷதையெல்லாம் கொடுத்தால் தூவுகிறோம். ஆனால் என்னத்துக்காக உபநயன சம்ஸ்காரம் என்று பெரும்பாலும் யாரும் அறிந்திருப்பதில்லை. இது எதற்காக செய்யப்படுகிறது, இதனுடைய மர்மம் என்ன, இதற்கு என்ன நோக்கம் இருக்கிறது, இதெல்லாம் கொஞ்சம் தெரிந்து கொள்ளுதல் ரொம்ப முக்கியம். உபநயனம் என்னால் குருகுல வாசத்துக்காக ஒரு ஆச்சாரியனிடத்திலே அனுப்பி வைக்கை என்கிற சம்ஸ்காரம். இது வேதாத்தியனத்துக்கு அந்த பிள்ளை தகுதி படைக்கிறான். கர்ப்பாஷ்டமத்திலே உபநயன சம்ஸ்காரம் நடக்க வேணும். 7 வயசுல போட வேண்டும், 11 வயசுக்குள்ளாக போட வேணும், அல்லது அதிகபட்சம் 16 வயசுக்குள்ளாக போட வேண்டும். உடனே நமக்கு அடுத்தது 23 வயசு 24 வயசெல்லாம் சாஸ்திரம் சொல்லி இருக்கிறதா என்னால் 16க்கு மேலே நீர் போட்டாலும் ஒன்று போடாவிட்டாலும் ஒன்று, அவ்வளவுதான் சாஸ்திரம் சொன்னது. இன்றைக்கி பல பேர் கல்யாணத்துக்கு முந்தின நாளெல்லாம் வைத்துக் கொள்ளுகிறார்களே. ஆக சாஸ்திரம் அதற்கெல்லாம் இசைவே தெரிவிக்கவில்லை. 16 வயதிற்குள்ள, அதுவே ரொம்ப அதிகம். 16 வயசுக்குள்ளாக என்னது போனால் போகட்டும் என்று சொல்லப்பட்டது. ஆக 7 வயசுக்கு உபநயனம் போடுதல் என்பது ரொம்ப முக்கியம். உபநயனம் செய்வித்தல். ஆக படிப்பதற்காக கொண்டு போய் மாணி மாணி என்று அவனை அழைப்பார்கள். மாணி என்னால் மாணவனே, படிப்பதற்காக வந்தவனே என்பது அர்த்தம். ஆக ஒரு குருகுல வாசத்தில் கொண்டு விட்டு ஒரு குருவினிடத்தில் அந்த பிள்ளையை ஒப்படைத்து மேலே படிப்பதற்கு வேதாத்தியனத்துக்கு ஏற்பாடெல்லாம் பண்ணி அந்த பிள்ளை ஒரு வஸ்திரம்தான் தான் உடுத்தி கொள்ள வேண்டும். எந்த விதமான போக வஸ்துக்களும் அந்த பிள்ளைக்குன்னு ஆகவே ஆகாது. நீங்கள் பார்த்திருக்கலாம், பிரம்மச்சாரி பிள்ளைகள் எல்லாம் ஒரு கோஷ்டியிலே சந்தனம் கொடுக்கப்படுகிறதுனால் கை கூப்புவர்கள். அதை கிரகஸ்தர்கள் என்னால் வாங்கி தன்னுடைய மார்பிலே பூசிக்கொள்ளுவதென்பது உண்டு. ஏன் பிரம்மச்சாரிக்கு சந்தனம் ஆகாதா என்னால் எந்த போக பொருளும் அவருக்கு ஆகாது. தலகாணி கூடாது, கீழே படுத்துக் கொள்வதற்கென்று எதையும் விரித்து கொள்ளுதல் என்பது கூடாது. எத்தனையோ நியமங்கள் எல்லாம் உண்டு. இன்றைக்கி அதெல்லாம் நடக்கிறதோ இல்லையோ, உபநயனம் நடக்கிறது. அதுவும் உபநயனம் என்பது அந்த நாளில் எவ்வளவு சுலபமாக நடத்தப்பட வேண்டும், அது எந்த அளவுக்கு நடத்தப்பட வேண்டும் என்னெல்லாம் சில கட்டுக்கோப்புகள் எல்லாம் இருந்தது. இன்றைக்கி பலவற்றை நாமும் தளர்த்து விட்டிருக்கிறோம். இருந்தாலும் ஒரு சந்தோஷம், எங்கெங்கோ இருக்கிற உறவினர்களை கண்டு கழிக்க, அவர்களோடு பேசி மகிழ, அவர்களுக்கு நாமும் உபசரிப்பெல்லாம் பண்ணுவதற்கு இதெல்லாம் ஒரு வாய்ப்பாக இந்த விழாக்கள் அமைந்து விட்டன. அந்த அளவுக்கு ஒரு லாபம் இருக்கிறது. எல்லா உறவினர்களையும் பார்ப்பதற்கு பயன்படுத்தி கொள்ளுகிறோமே, அந்த அளவுக்கு லாபம். என்னத்துக்காக சொல்ல வந்தேன், 4 நிலைகள் உண்டு. பிரம்மச்சரியம், கிரகஸ்தன், மேலே வானப்பிரஸ்தம், சந்நியாசி என்று சொல்லுகிறோமே, சந்நியாசாசிரமம், துரியாசிரமம் என்று சொல்லுவார்கள். துரியாசிரமம் என்னால் கடைசி ஆசிரமம், கடைசி நிலை என்பது அர்த்தம். அதில் முதல் படிக்கட்டு இந்த பிரம்மச்சாரி என்கிற தகுதியை அவன் படைக்கிறான். உபநேசன் சம்ஸ்காரத்திலே தான் கிடைக்கிறது. ஆக எம்பெருமான் புறப்படுகிறான். மேலே இருந்து பிராட்டி கூட வந்தால்
தான் கிரகஸ்தன் என்பது எல்லாருக்கும் தெரிந்துவிடும். கிரகஸ்தன் என்பது தெரிந்துவிட்டால் பிரம்மச்சாரியாக பிறப்பதில் அர்த்தமே இல்லாமல் போய்விடும். எனவே பகவான் தடுத்தான். நீர் பிறக்க வேண்டாம், நீர் இங்கேயே வைகுண்டத்திலே சௌக்கியமாக இரும். இது ராமாவதாரத்தைப் போல கிருஷ்ணாவதாரத்தைப் போல பல ஆண்டுகள் வாழ்ந்திருக்க வேண்டிய அவதாரம் இல்லை. நான் சீக்கிரத்திலே திரும்பி வந்து விடுவேன், போய் இந்திரனை ரட்சித்து கொடுத்து விட்டு திரும்ப வந்து விடுவேன். பிராட்டி ஒரே கேள்வி கேட்டால், உமக்கு எதேனும் ஞாபகம் இருக்கிறதா? நீர் நல்ல ஸ்திதியில் இருந்து கொண்டுதான் பேசுகிறீரா? அடியேன் வராமல் என்றைக்கு நீர் நல்லதை செய்திருக்கிறீர் நினைவிலே கொள்ளும். நான் வராமல் நீர் என்னைக்குமே நல்லதை பண்ணினதே கிடையாது. ஒரு பகவத்கீதையிலே கோபாவேஷத்தோடு எம்பெருமான் பேசுகிறான். தானகம் த்விஷதா குரூரான் சன்சாரேஷு நராதமான் க்ஷிபாமி அஜஸ்ரம் அசுபான் ஆசுரீஸ்வேவ யோனிஷு. என்னை துவேஷிப்பவர்களை நான் கீழே தள்ளுகிறேன், அதுவும் மீண்டும் மீண்டும் அசுரப்பிறப்பிலே தள்ளுகிறேன். என்னாலும் மனித பிறவி எடுக்க முடியாத அளவுக்கு கீழே தள்ளுகிறேன். இதெல்லாம் பெருமானுடைய பகவத்கீதா வாக்கியங்கள். ஆக உன்னிடத்தில் யாரேனும் ஒரு பக்கத்தில் பெருமான் வந்து நிற்கிறான். உனக்கு என்ன வேண்டும் என்று மகாபலி பலவாறாகத்தானும் கேட்கிறான். உனக்கு எதனா ஆடை ஆபரணங்கள் எல்லாம் வேண்டுமா, அல்லது கல்யாணத்துக்குன்னு பிராமண பெண் பிள்ளைகள் உனக்கு தேவையா, என்ன தேவை சொல்லு. பெருமான் ரொம்ப ஜாக்கிரதையாக ஒரே ஒரு வார்த்தை சொல்லுகிறான், என்னுடைய காலாலே நான் அளப்ப எனக்கு மூவடி மண் வேண்டும். ரொம்ப முக்கியமான பிரார்த்தனை. எனக்கு மூவடி மண் வேண்டும் என்று என் பெருமான் கேட்கவில்லை. அப்படி கேட்டால் அவர் காலாலே அளந்து கொடுத்து விடுவர், அவதாரத்துக்கு பிரயோஜனமே இருக்காது. ஆக என்னுடைய காலாலே யான் அளப்ப எனக்கு மூவடி மண் வேண்டும் என்று எம்பெருமான் விசாரிக்க, ஐயோ எல்லாவற்றையும் கொடுக்கலாம் என்று நான் சித்தமாயிருக்கிறேன், வெறும் மூவடி மண்ணை வைத்துக்கொண்டு நீர் என்ன செய்வீர் என்று எம்பெருமானை பார்த்து மகாபலி கேட்க, பக்கத்திலே சுக்கராச்சாரியர் குறுத்தார். அவர் பேச ஆரம்பித்தார். பைத்தியமே, நீ யாரோ என்னமோ என்று நினைத்து கொண்டு அவனிடத்திலே பேசாதே. அவன் மாயாவி, வந்திருக்கிறவன் சாதாரணமானவன் அல்லன். சாட்சாத் மகாவிஷ்ணுவே உன்னை வஞ்சிப்பதற்காக வந்து சேர்ந்திருக்கிறான். இந்திரனுடைய தம்பி தன் அண்ணனுக்கு தம்பியுடையான் படைக்கஞ்சான் என்று சொல்லுகிறார்களே. ஆக தன் தமையனுக்கு வேண்டிய தத்தனையும் பெற்றுத்தர வேணும் பொருட்டு இந்த அவதாரத்தை செய்திருக்கிறான். உடனே மகாபலி சொன்ன வார்த்தை ரொம்ப உயர்ந்த வார்த்தை. உலகத்துக்கெல்லாம் எல்லாவற்றையும் கொடுக்கிற ஒருத்தன் கை நீட்டிக் கொண்டு என்னிடத்திலே ஏதேனும் பெற்று சென்றான் என்னால் இது எனக்கு பெருமையை ஒழிய சிறுமை அல்ல. ஆக என்ன நடந்தாலும் சரி, கேட்டதை தராமல் நான் விடமாட்டேன் என்ன தானும் கமண்டலத்தாலே நீர் வார்க்க. நடுவில் சுக்கராச்சாரி இருந்தாலும் அவர் குரு, அவருக்கு மனசுல ரொம்ப ஆசை இருந்தது. தன்னுடைய சீடன் எல்லாவற்றையும் மீண்டும் இழந்து விட போகிறானே, பிராணன் போகிற நிலையில இருந்தான். சஞ்சீவனி பர்வத்தத்தில இருந்து மூலிகை எல்லாம் கொண்டு வந்து காப்பாற்றி கடைசியில் அத்தனை தாரை வார்க்கத்தான் இத்தனை பாடுபட்டேனா என அவர் மனசுல ஆதங்கம். ஒரு சிறு வண்டாக மாறி அந்த துளையை அடைத்து கொண்டார். ஆழ்வார் தெரிவிக்கிறார், சுக்கிரன் கண்ணை துரும்பால் கிளறிய சக்கர கையன். எப்பொழுதெல்லாம் பெருமான் பிறக்கிறானோ அப்பொழுதெல்லாம் தாயார் மட்டும் பிறப்பதில்லை, ஆயுதங்களும் கூடவே வந்து பிறக்கின்றன. குரநாராயணஜீயர் என்கிற மகனியர் தெரிவிக்கிறார், சுதர்சன சதகம் என்கிற உயர்ந்த கிரந்தம். சக்கரத்தாழ்வார் பெருமையை தெரிந்து கொள்ள வேண்டும் என்னால் அந்த நூல் நமக்கு பெரிதளவுக்கு துணை புரிகிறது. நமக்கெல்லாம் 2 பிரதட்சணம் பண்ண தெரியும், அவரை பற்றி நாம் அறிந்திருப்பது அவ்வளவுதான். சக்கரத்தாழ்வார் சந்நிதி என்னால் கூட்டம் அலைமோதும். அது எதனும் பரீட்சை காலமாக இருக்கட்டும், இல்லை வேறு ஏதேனும் பிரார்த்தனை இருக்கட்டும், 2 பிரதட்சணத்திலேருந்து 12, 108, 1008 எல்லாம் பண்ணுகிறோம். நமக்கும் சக்கரத்தாழ்வாருக்கும் தொடர்பும் ஞானமும் அவ்வளவுதான். பிரதட்சணம் பண்ணுகிற அளவுக்கு தானே ஒழிய அவர் பெருமை என்னென்ன இன்னும் யார் அறிந்திருக்கிறார்? குரநாராயணஜீயர் தெரிவிக்கிறார், எம்பெருமானுடைய பெருமையை கூட பேசிவிடலாம், சுதர்சனாழ்வான் பெருமையை ஒருவராலும் பேசுவதென்பதே முடியாது. அகிர்புத்னிய சம்ஹிதை என்று உயர்ந்த ஒரு சம்ஹிதை உண்டு. அகிர்புத்னியன் என்று பரமசிவனுக்கு பெயர். அந்த பரமசிவனே சக்கரத்தாழ்வாருடைய பெருமையெல்லாம் உபன்யாசம் பண்ணுகிறார். அவ்வளவு ஏத்தம். வாணி பௌராணிகீயம் பிரதயதமஹிதம் பிரேக்ஷணம் கைடபாரேஹே சக்திரியசேசு தம்ஸ்ரானக புருஷமுகவியாபினி தத்விபூத்தியாம் கர்த்தும் யத்தத்வபோதோ நான் நிசிதமதுபி நாரதாஸ்தேஷ சக்யா. குரநாராயணஜீயர் தெரிவிக்கிறார், எப்பொழுதெல்லாம் பெருமான் பிறக்கிறானோ அப்பொழுதெல்லாம் கூடவே சுதர்சனனும் பிறக்கிறான். உடனே அடியேன் ஒரு கேள்வி கேட்டேன், சுவாமி அவர் வராக அவதாரம் பண்ணின பொழுது சுதர்சனாழ்வார் எங்கே பிறந்தார்? அதற்கு பதில் சொல்லுகிறார், கோரை பற்களினாலே பூமியை இடந்தெடுத்தானே எம்பெருமான், அந்த பற்கள் வேறு யாரும் சுதர்சனரே பற்களாக இருந்தார். இது ஒன்று. இன்னொன்று, எத்தனை அவதாரங்கள், இது வாமனாவதாரம் எடுத்துக்கொண்டோம் என்னால் சுக்கிரன் கண்ணை திரும்பால் கிளறிய சக்கர கையன் என்று பாசுரம் இருக்கிறதே. சுக்கராச்சாரியருடைய கண்ணை கையிலே அணிந்திருக்கிற பவித்திரம் இருக்கிறதே, பெருமான் கையிலே தான் அணிந்திருந்த பவித்திரம், இந்த மோதிர விரலிலே தர்பத்தாலே செய்யப்பட்டிருக்கிற ஒரு விசேஷம், அதைத்தான் பவித்திரம் என்று நாமும் சொல்லுகிறோமே. அந்த பவித்திரமாக பெருமான் கையை அலங்கரித்திருந்ததே சுதர்சனாழ்வான் தான் என்று காட்டிக் கொடுக்கிறார்கள். ஆக சுக்கிரன் கண்ணை திரும்பால் கிளறினான் எம்பெருமான். உடனே குருதி கொட்ட ஆரம்பித்தது. துளையிலிருந்து அவர் அகன்று போனார். நீர் வார்க்க பெருமான் வளர ஆரம்பித்தான். இதைத்தான் நாயனார் ரொம்ப ஆச்சரியமாக தெரிவிக்கிறார், இந்திரன் அழுகை கண்டு சிரித்து போன உருவம்.
வாமனன் என்னால் குள்ள வடிவினன் என்று ஆரம்பத்திலேயே தெரிவித்தேனே, குரு வடிவு என்று சொன்னேனே. என்னத்துக்காக பெருமான் அவ்வளவு சின்ன உருவம் எடுத்துக்கொண்டான் என்னால், யாரானும் அழுதால், நமக்கு வேண்டியவர் அழுதால் நாம் கூனி குறுகி போகிறோம். இந்த லோகத்திலே நாமே பார்க்கலாம். நமக்கு வேண்டப்பட்டவர் பக்கத்திலே கதறினால் நாம் கூனி குறுகி போகிறோம். இந்திரன் கதறின கதறல் அழுகை பெருமானை கூனி குறுகி போகச் செய்தது. சின்ன வடிவமாகத்தானும் உருமாறி போய்விட்டானாம். அதே அவன் நீர் வார்க்க, மகாபலி நீர் வார்க்க மீண்டும் இந்திரனுக்கு எல்லாம் கிடைக்கப் போகிறதே என்கிற ஆனந்தத்தாலே வளர ஆரம்பித்தானாம். ஆக அவன் நீர் வார்க்க வளர்ந்த உருவம் என்று காட்டிக் கொடுக்கிறார்கள். ஓங்கி உலகளந்த உத்தமன் என்று ஆண்டாள் கொண்டாடுகிறாள். லோகத்தில் சில பேருக்கு அதமாதமர்கள் என்று பெயர், சில பேருக்கு அதமர்கள் என்று பெயர், சில பேருக்கு மத்தியமர்கள் என்று பெயர், ரொம்ப சில பேருக்கு உத்தமர்கள் என்று பெயர். அதமாதமர்கள் ஒரு காரணமும் இல்லாமல் பரஹிம்சை செய்வதிலேயே காலத்தை தள்ளும் அவர்கள். அடுத்தவர்களுக்கு ஏதேனும் தொந்தரவு செய்து கொண்டே இருக்க வேண்டும், அதனாலே பிரயோஜனம் இருக்கிறதோ இல்லையோ, அன்னவர்கள் அதமாதமர்கள். தாங்கள் வயிறு வளர்க்க அடுத்தவர்களுக்கு தொந்தரவு செய்யும் அவர்கள் அதமர்கள். அடுத்தது நாமும் நன்னா இருக்க வேண்டும், எல்லாரும் சௌக்கியமாக இருக்க வேண்டும். உலகத்தில் இந்த பிரார்த்தனை ரொம்ப பிரசித்தம். சர்வே ஜனாக சுகினோ பவந்து, லோகா சமஸ்தாக சுகினோ பவந்து என்று யார் யாரெல்லாம் சொல்லுகிறார்களோ அவர்களெல்லாம் மத்தியமர்கள். மத்தியமர்கள் என்னால் பரவாயில்லை ரகம் என்பது அர்த்தம். பரவாயில்லை, இவரால் கெடுதலில்லை, இவர் தானும் நன்னா இருக்க வேண்டும் என்று சொல்லுகிறார், உலகமும் நன்னா இருக்க வேண்டும் என்று வேண்டுகிறார். உத்தமன் என்னால் தனக்கு என்ன கதி ஏற்பட்டாலும், எத்தனை தாழ்ச்சி ஏற்பட்டாலும், தீங்கு ஏற்பட்டாலும் மத்தையோர் நலனே பெரிதாக எவனொருத்தன் கருதுகிறானோ அன்னவனைத்தான் இவ்வுலகத்திலே உத்தமர்கள் என்று நாமும் சொல்லுகிறோம். மகாபலி தானே உத்தமா என்று அழைக்கிறானாம் எம்பெருமானை. அடியன் ஆரம்பத்திலே தெரிவித்தேன், வாமனாவதாரத்தாலே 2 குணம் நமக்கு புலனாகிறது. ஒன்று புருஷோத்தமத்துவம், இன்னொன்று மாத்திருத்துவம். அவனே புருஷோத்தமன் என்பது தெரிகிறது. எதனாலே என்னால், நாமெல்லாம் நமக்கு ஏதேனும் ஒரு கஷ்டம் வந்தாலே கை நீட்ட மாட்டோம், அவ்வளோ சீக்கிரத்தில் நாமும் கை நீட்டு விடுவோமா? கபீர்தாசர் ரொம்ப ஆச்சரியமாக ஒரு விஷயம் தெரிவிக்கிறார். மாங்கனு மரண சமானு. ஒருத்தரிடத்துல ஏதேனும் கேட்பது என்பது மரணத்துக்கு சமமானது. யாரேனும் ஒருத்தர் இடத்துல போய் எதனும் கேட்டு விட்டோம் என்னால் அது மரணத்துக்கு துல்லியமானது. ஆனால் அதற்கு மேலே அவர் தெரிவிக்கிறார், மாங்கனசே மருணாபல. ஒருத்தர் இடத்துல ஒன்று கேட்பதை காட்டிலும் நீ மரணமடைவதே மேல் என அவர் தெரிவித்திருக்கிறார். ஆக நமக்காகவே அவ்வளவு சீக்கிரத்திலே நாம் கை நீட்ட மாட்டோம். ஒரு இந்திரனுக்காக பெருமான் கை நீட்டி இருக்கிறான் என்னால் இதில் பெருமானுக்கு ஏதேனும் ஒரு லாபம் உண்டா? ஆக இந்திரனுக்காக கை நீட்டி இருக்கிறான். இவ்வளவே அல்ல, பதிம் விஸ்வசியா என்னும் ராஜாதிராஜ சர்வேஷாம் என்னும் உலகமடங்க அவன் சொத்து, தன் சொத்தையே தன் பக்தனிடமிருந்து யாச்சகமாக பெறுகிறான் எம்பெருமான். ஆகவே அவன் புருஷோத்தமனாக குலாவப்படுகிறான். ஆக நீர் வார்க்க வளர ஆரம்பித்தான் எம்பெருமான். ஒரு திருவடியாலே ஆகாசப்பரப்பு மொத்தத்தை அளந்தாய்த்து, இன்னொரு திருவடியாலே பூமி பரப்பையெல்லாம் அளந்தான். பார்த்த மகாபலிக்கு ரொம்ப ஆச்சரியம், உத்தமா என்று அழைக்கிறானாம் பெருமானை. 2 அடி தான் ஆகி இருக்கிறதுன்னு 3வது அடி பெருமான் இன்னும் பேசவே இல்லை. மகாபலிக்கு ரொம்ப ஆனந்தம். உத்தமா என்று அழைக்கிறான். மண்ணு நமுஷியை வானில் சுழத்தி ஆழ்வார் தெரிவிக்கிறார். நமுஷி நமுஷி என்று மகாபலிக்கு ஒரு பிள்ளை. அந்த பிள்ளை இதெல்லாம் பார்த்து கொண்டிருந்தான். இது என்ன அநியாயம், இது எங்கள் அப்பா தானம் பண்ண போய் மொத்தத்தை இழந்து விட்டு நிற்கிறாரே என்று மனசில் அவனுக்கு ரொம்ப வருத்தம். எம்பெருமானோட சண்டை போட ஆரம்பித்தான். பெரியாழ்வார் தெரிவிக்கிறார், சிறுவனின் இளஞ்சிங்கத்தை இகழேல் கண்டாய், சிறுமையின் வார்த்தையே மாவலியிடை சென்னுக்கள். யாராவது ஒருத்தர் கண்ணன் தானே, சின்ன பிள்ளை தானே என்று சொன்னால் பெரியாழ்வார் யசோதையினுடைய பாவனையிலே இருக்கிறார். அவருக்கு ரொம்ப கோபம் வந்து விடுமா, என் பிள்ளையை சின்ன பிள்ளை என்னை யாரும் சொல்லாதீர்கள், அவன் சின்னவன் என்னால் என்ன அர்த்தம் என்று மகாபலியினிடத்தை போய் கேட்டுக்கொள்ளுங்கள். என்னன்னால் அவருக்கு தான் தெரியும். ரொம்ப சின்ன பிள்ளையாகத்தான் வந்தார். ஆனால் அவர் அளந்த அந்த உருவம் இருக்கிறது, அது இன்னொருத்தர் எடுத்துக்கொண்ட உருவத்தை நினைத்து பார்க்கவும் ஒண்ணாதது. அவ்வளவு பெரிய உருவத்தை எடுத்துக்கொண்டாரே. ஆக சின்ன பிள்ளை என்று என் பிள்ளையை இகழ வேண்டாம் என்று பெரியாழ்வார் தெரிவிக்கிறார். ஆக எம்பெருமான் பெருத்த வடிவைத்தானே எடுத்துக்கொண்டான். மகாபலி உத்தமா என்று அழைக்கிறான். இன்னைக்கும் காஞ்சிபுரத்திலே உலகளந்த பெருமாள் என்று எம்பெருமானுடைய ரொம்ப அழகான ஒரு ஆஸ்தானம் உண்டு, ஒரு திவ்ய தேசம் உண்டு. அர்ச்சக சுவாமி இன்னைக்கெல்லாம் எத்தனையோ ஒளிவிளக்குகள் எல்லாம் வந்து விட்டன. பழைய நாளெல்லாம் ஒரு பெரிய தீப்பந்தம் பிடித்து கொண்டுதான் சேவை பண்ணி வைப்பார்கள். ஒரு பெரிய குச்சி இருக்கும், அதற்கு மேலே ஒரு தீவட்டி, ஒரு தீப்பந்தம் வைத்திருப்பார்கள். அப்படியே எடுத்து மேல் தூக்கி காண்பிக்கிறார். என்னால் எம்பெருமானுடைய திருமுக மண்டலத்தை நாம் நிமிர்ந்து தான் பார்க்க வேண்டி இருக்கும். கீழே மகாபலியையும் அவர் சேவை பண்ணி வைப்பார். பெருமானுடைய திருவடிக்கு கீழே மகாபலி இருப்பார். இவ்வளவே அல்ல,
பெருமானை சேவிப்பதற்கு முன்பாகவே ஊரகத்தானாகவும் எம்பெருமான் சேவை சாதிக்கிறார். 5 தலை நாகமாக இன்னைக்கும் பெருமான் சேவை சாதிக்கிறார். அது என்னத்துக்காகவென்னால், மூவடி மண் பெருமான் கேட்டான். ஒரு அடியாலே ஆகாசப்பரப்பு அத்தனை அளக்கப்பட்டது, இன்னொரு அடியாலே பூமி மொத்தமும் அளக்கப்பட்டது. நமுச்சி மேலே போய் பெருமானிடத்தில் கேட்கிறான், இதெல்லாம் அநியாயம், நீ கொண்டது ஒரு உருவம், வந்தது ஒரு உருவம், இதை ஏற்றுக்கொள்ளவே முடியாது. பெருமான் தெரிவிக்கிறான், நியாய அநியாயங்களை நமக்கு சொல்லித்தர நீரார், எனக்கு எல்லா நியாய அநியாயமும் தெரியும். மண்ணு நமுச்சியை வானில் சுழத்திய, வானிலேயே சுழற்றி அடித்தான் எம்பெருமான் நமுச்சியை. மகாபலி தெரிவிக்கிறான், மூவடி மண் கேட்டீர், 2 ஆகிவிட்டதை இன்னொன்னு என் செய்ய என்று அவன் யோசித்துக் கொண்டிருக்க, பெருமான் கேள்வி கேட்கிறான், மூவடி மண் கேட்டேன், 3வது அடி எங்கே? சொன்ன உடனே தன்னுடைய தலையையே தானும் காண்பித்து கொடுத்தானாம். உடனே அவன் தலையிலே தன்னுடைய திருவடிகளை பொருத்தி பாதாள லோகத்திலே சுதல லோகம் என்ன உண்டு, அதல சுதல தராதல ரசாதல என்னெல்லாம் சொல்லுவார்கள். கீழ் இருக்கிற லோகங்கள் 7, மேலிருக்கிற லோகங்கள் 7. பூஹு புவஹா சுபஹா மகா ஜனஹா தபஹா சத்தியம் என்னெல்லாம் மேலிருக்கிற லோகங்கள். கீழ் இருக்கிற லோகங்கள் அதல சுதல தராதல ரசாதல என்னெல்லாம் உண்டு. அதில் சுதல லோகத்துக்கு அனுப்பி அங்கே அவனை ராஜ்ய பரிபாலனம் பண்ணும்படி செய்து, ஏற்கனவே விஸ்வகர்மாவை அனுப்பி அந்த லோகத்தில் விசேஷமான நகரத்தையும் நிர்மாணித்து கொடுத்து அந்த இடத்தை மகாபலி நன்கு பார்த்து கொள்ள கடவது என் எம்பெருமான் அவனை நியமித்ததாக சரித்திரம் இருக்கிறது. இது மட்டுமில்லை, தானும் சக்கரத்தாழ்வாருமாக அந்த தேசத்தையே காப்பதாகவும் பெருமான் வாக்குறுதி அளித்திருந்தான். ஆக அந்த பாதாள லோகத்துக்கு மகாபலியை அனுப்பி கொண்டிருக்கிறான். அடியன் சொல்லுகிற சரித்திரம் நீங்கள் காஞ்சிபுரத்திலே உலகளந்த பெருமாள் சேவிக்கிற பொழுது அவசியம் நினைத்து கொள்ள வேண்டும். பெருமானுக்கு முன்பு ஊரகத்தான் ஒரு பாம்பு வடிவினனாக ஆதிசேஷ ரூபத்திலே என்னத்துக்கு சேவை சாதிக்கிறார் என்னால், மகாபலி பூமியிலே வாழ்ந்தவர், இந்திரலோகத்தை எல்லாம் போய் பார்த்தவர். பாதாள லோகம் எப்படி இருக்கும், வழி என்ன, அதெல்லாம் அவருக்கு தெரியாது. பகவான் பார்த்தான், ஓஹோ உன்னை கீழே அனுப்புகிறேன், நீ வழி தெரிந்து நல்லபடிக்கு போய் சேர வேண்டும், தட்டு தடுமாறாமல் போக வேண்டுமே, உனக்கு வழிகாட்ட நானே ஆதிசேஷ ரூபத்தை எடுத்துக்கொள்ளுகிறேன், என் பின்னோடே வருவாயாக, பின்தொடர்ந்து வருவாயாக என்று அழைத்து கொண்டு சென்றதாக சரித்திரம். அந்த இடத்துல பெருமான் நமக்கு என்ன சொல்லுகிறார் தெரியுமா? மகாபலிக்கு வழிகாட்டினார் போலே உன் வாழ்க்கைக்கும் நான் வழிகாட்டுவேன். இது எம்பெருமான் நமக்கு சொல்லுகிற செய்தி. ஆக ஊரகத்தானே அந்த இடத்துல அவசியம் நாம் சேவித்துக் கொள்ள வேண்டும். ஆக மகாபலி கீழே அனுப்பப்பட்டான். எம்பெருமான் வருகிற பொழுதே அந்த பெருமானுடைய தேஜஸிலே மயங்கினான். நல்ல உபசரிப்பெல்லாம் பண்ணினான். பெருமானுடைய ஸ்ரீபாத தீர்த்தத்தை தானும் பருகினான். இதற்கு பிற்பாடு கீழ்லோகத்துக்கு அனுப்பப்பட்டான். ஆச்சாரியர்கள் விசாரித்தார்கள், என்ன இருந்தாலும் மகாபலியை வஞ்சித்ததாகத்தானே தெரிகிறது. மகாபலி ஏமாற்றப்பட்டான் என்பது தானே உண்மை என்று நாம் நினைக்கிறோம். ஆனால் இந்த இடத்துல சில சூக்ஷ்மங்கள் உண்டு. சுக்கிராச்சாரியர் வந்திருப்பது மகாவிஷ்ணுதான் என அவர் சொன்னார். உடனே அவன் ஏற்றுக்கொண்டு தானம் பண்ணுவதிலே இருந்து பின்வாங்கி இருக்கலாம். பெருமான் ஒரு வாய்ப்பு கொடுத்தான் என்பதும் இவ்விடத்திலே தெரிகிறது அல்லவா? ஆக பெருமான் வஞ்சித்ததாக அர்த்தமே கிடையாது. மகாபலி தானே யோசித்து பார்க்கிறான், திரைலோக்கியத்துக்கும் ராஜாவாக இருப்பது அது சிறந்ததா, அல்லது எம்பெருமானுடைய ஸ்ரீபாத தீர்த்தத்தை கிரகணம் பண்ணுவது சிறந்ததா, பெருமானுடைய திருவடிக்கு கீழே வாழ்ச்சி என்பது சிறந்ததா, இதில் எது சிறந்தது என்று ஆராய்ச்சி பண்ண ஆரம்பித்தானாம். சரி, இந்த உலகச் செல்வங்கள் எல்லாம் என்ன இருந்தாலும் ஒரு நாள் அழிந்துவிடும். அடிசூடும் அரசையல்லால் அரசாக வெண்ணேன் மத்தரசுதானே என்று குலசேகர ஆழ்வாருடைய பாசுரம். ரொம்ப பெரிய ராஜ பரம்பரையிலே தோன்றினவர் குலசேகரர் என்று பெயர். அவர் சொல்லுகிறார், நான் ஆசைப்படுகிற ஒரு ராஜ்யம் உண்டு என்னால் எம்பெருமானுக்கு தொண்டு செய்வதற்கு தலைவன் இருப்பதிலே எனக்கு பெருமை. தொண்டு செய்யும் அவர்களுக்குள்ளே சிறந்தவனாக இருக்க வேண்டும் என்கிற ராஜ்யத்திலே ஆசை எனக்கு உண்டே ஒழிய அடிசூடும் அரசையல்லால் அரசாக வெண்ணேன் மத்தரசுதானே. முடியரசிலே நமக்கு ஆசை இல்லை, அடியரசிலே ஆசை உண்டு. மகாபலி அதே நிலையிலே தான் இருந்தான். ஸ்ரீபாத தீர்த்த கிரகணம் ஏற்கனவே செய்து விட்டான். பெருமான் வந்தவுடனேயே திருவடிகளை நன்கு கழுவி வேதாந்த தேசிகன் தம்முடைய ரகசியத்திரய சாரத்திலே அருளி செய்கிறார், ந வேதாந்தா சாஸ்திரம் ந மதுமதனாத் தத்துவமதிகம் ந தத்பக்தாத் தீர்த்தம் ந தத் அபிமதாத் சாத்விக பதம் ந சத்மாத் ஆரோக்கியம் ந புதபஜனாத் போதஜனகம் ந முக்தேஹே சௌக்கியம் ந துவயவச்சனதா க்ஷேமகரணம். ஸ்ரீபாத தீர்த்தத்தை காட்டிலும் நமக்கு நன்மை பயக்கக்கூடியது இன்னொன்று கிடையவே கிடையாது. சந்நிதிக்கு போனால் தீர்த்தமெல்லாம் வாங்கி கொள்ளுகிறோமே, வடதேசங்களெல்லாம் பொங்கல் சரணாமிர்தம் என்று தான் சொல்லுவார்கள். தீர்த்தத்துக்கே வடதேசங்களிலே சரணாமிர்தம், எம்பெருமானுடைய திருவடி தீர்த்தம் என்னுதான் அதற்கு பெருமை. அர்க்கியம் சமர்ப்பிக்கிறோம், பாத்தியம் ஆச்சமனியம் எல்லாம் சமர்ப்பிக்கிறோமே. அர்க்கியம் என்னால் பெருமானுடைய திருக்கைக்கு பக்கத்தில் கொண்டு போய் அந்த உதிரணி தீர்த்தத்தை காட்ட வேண்டும்.
பாத்தியம் என்னால் நம்முடைய கைகளாலே பெருமானுடைய திருவடிகளை விளக்கி விடுதல் என்பது ரொம்ப முக்கியம். ஆக தீர்த்தம் என்னாலே சரணாமிர்தம் என்பது பொருள். வேதாந்த தேசிகன் அருளி செய்கிறார், எம்பெருமானுடைய தீர்த்தம் உயர்ந்தது, அவன் அடியார்களுடைய தீர்த்தம் ரொம்பவே உயர்ந்தது. ஆக ஸ்ரீபாத தீர்த்தம் என்பதற்கு தனிப்பட்ட பெருமை உண்டு. மகாபலி ஸ்ரீபாத தீர்த்தத்தை ஏற்கனவே கிரகணம் பண்ணிவிட்டார். மூவுலக செல்வங்களிலும் அவருக்கு ஆசை இல்லை. இப்பொழுது இருப்பது ஒரே ஒரு வழிதான். அவர் யோசித்து பார்த்தார், பெருமான் திருவடிகளுக்கு கீழே வசிப்பது ஒன்றுதான் நமக்கு செய்யலாவது என்று தானும் தீர்மானித்துக் கொண்டார். அதற்கு சேர பெருமானுடைய திருவடிகளுக்கு கீழேயே இருந்து கொண்டு பாதாள லோகத்திலே அவன் கொடுத்த தேசத்தை தானும் ஆண்டு சந்தோஷித்திருக்கிறான் என்பது சரித்திரம். இப்பொழுது நடக்கிற வைவஸ்வத மன்வந்தரம் 28வது சதுர்யுகம் இப்பொழுது நடந்து கொண்டிருக்கிறது. இன்னும் 43 சதுர்யுகம் போக வேண்டும். ஒரு சதுர்யுகத்துக்கும் 4 லட்சத்துக்கும் மேலே வருஷங்கள் உண்டு. இன்னும் 43 சதுர்யுகம் போயிட்டென்னால் இந்த வைவஸ்வத மனு அவருடைய ஆட்சி காலம் முடிவு பெற்றதென்னால் எங்கோ கேள்விப்பட்டார் போல இருக்கும். வைவஸ்வத மன்வந்தரே சங்கல்பம் பண்ணுகிற பொழுதெல்லாம் சொல்லுகிறோமே. ஆக இந்த வைவஸ்வத மனுவினுடைய காலம் முடிந்ததென்னால் இதற்கடுத்தது இன்னொருத்தர் வருவர். ஸ்வாயம்புவ மனு, ஸ்வாரோச்சிஷ மனு, ரைவத மனு என பல பேர் உண்டு. அதில் இன்னொருத்தர் வருவர். அவர் காலத்துக்கு பிற்பாடு பெருமான் மகாபலியை கொண்டு போய் இந்திரனாக அபிஷேகம் பண்ணி அதற்குனுடைய முடிவிலே மோட்சத்தை கொடுக்க போவதாக வாக்குறுதி கொடுத்திருக்கிறான். அது வரைக்கும் மகாபலி பாதாள லோகத்திலே இருந்து பெருமான் கொடுத்த ராஜ்யத்தை ஆண்டு வர வேண்டியது என்று சரித்திரம். என்னதுக்காக சொல்ல வந்தேன், உபன்யாசம் பேசுகிறேன், கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். இந்த தருணமும் பாதாள லோகத்திலே மகாபலி தன்னுடைய ஆட்சி பொறுப்பை நன்கு கவனித்து வருகிறார். வடதேசத்தில் ஒரு ஆச்சரியமான கதை உண்டு. யுதிஷ்டரர் ரொம்ப அதிகமான தான தர்மங்கள் எல்லாம் பண்ணுவாராம். எல்லாருக்கும் கேட்டதெல்லாம் தர்மபுத்திரர் கொடுப்பர். ஒரு நாள் மனசுல ஒரு சின்ன கர்வம் ஏற்பட்டு விட்டது. யார் வந்தாலும் எதை வேண்டுமானாலும் நாம் கொடுக்கிறோம், ஒரு நாளைக்கு 1000 பேருக்கு குறைவில்லாமல் அன்னதானம் எல்லாம் பண்ணுகிறோம் ஏன்னா அவருக்கு கொஞ்சம் கர்வம் ஏற்பட்டது. கண்ணன் பார்த்தான், இந்த கர்வத்தை எப்படியேனும் சமனம் பண்ண வேண்டும். கர்வம் அகந்தை ஏற்பட்டு விட்டது என்று சொன்னால் அது நம்மை முடிவுக்குத்தானே கொண்டு செல்லும். சரி, என்ன பண்ணலாம் என்று ஆராய்ச்சி கொண்டு மகாபலியினுடைய ராஜ்யத்திலே கொண்டு போய் நிறுத்தினான். பாதாள லோகத்தை அழைத்து கொண்டு போய் மகாபலியை சந்திக்க செய்தானாம் கண்ணன். அந்த சமயத்தில் கண்ணனே பெருமை பொங்க சொல்லுகிறான் மகாபலியின் இடத்திலே, இவர்தான் தர்மபுத்திரர் யுதிஷ்டரர். ஒரு நாளைக்கு 1000, 1500, 2000 பேர், 5000 பேர், 1 லட்சம், 1 கோடி பேர் வந்தாலும் அன்னதானம் பண்ணுவதிலே இவருக்கு ஈடு இணையே கிடையாது. இவர் எப்பொழுது சோறு போடுவர் என்று காத்திருந்து ஒரு நாளும் 1000க்கும் மேற்பட்டோர் அங்கே உணவருந்துகிறார்கள் என்று கண்ணன் சொன்ன உடனே யுதிஷ்டருக்கே மனசுல ஒரு ஆசை. ஏற்கனவே கர்வம் இருக்கிறது. ஓஹோ, மகாபலியினிடத்தை நாமே சொல்ல வேண்டும் என்று நினைத்திருந்தோம். கண்ணன் தானே சொல்லிவிட்டார். இது இன்னமும் நம் பெருமை நாமே சொல்லுவதை விட இன்னொருத்தர் சொன்னால் நமக்கு அதில் அலாதியான பிரியம் உண்டு. சரி, கண்ணனை உபகாரம் பண்ணிவிட்டார் என்று நினைத்தார். மகாபலி ஒரே கேள்விதான் கேட்டார். ஓஹோ, யுதிஷ்டர் ராஜ்யம் ரொம்ப நல்லது என்று நான் கேள்விப்பட்டிருக்கிறேன். ஒரு நாளும் இன்னொருத்தர் கையை எதிர்பார்த்து சாப்பிடுகிற 1000க்கும் மேற்பட்டோர் இருக்கிற தாழ்ந்த தேசம் அது என்று இன்னைக்குத்தான் தெரிந்தது. அவர் என்ன சொன்னார் தெரியுமா? என் தேசத்துல யாருக்கும் நான் எதுவும் கொடுப்பதே கிடையாது. இலவசங்களை அன்னைக்கே அவர் வெறுத்திருக்கிறார். இன்னைக்கு நாம் தான் இலவசங்களை பற்றி கொண்டிருக்கிறோம். ஆக எந்த ராஜ்யம் வந்தாலும் என்னென்ன இலவசம் உண்டு என்று இன்னைக்கு நாம் எதிர்பார்க்கிறோமே. அன்னைக்கு இலவசத்தை எதிர்த்தவர் ஒருத்தர் உண்டு என்றால் மகாபலி. அவர் அன்னைக்கே இருக்கிறார். என் தேசத்துல யாருக்கும் எதற்கும் நாம் வறியவர்கள் என்னை யாரையும் வைத்திருக்கவே இல்லை. வறியவர்கள் இல்லாத தேசம் என்னால் அதற்கு அர்த்தம் என்ன தெரியுமா? வறியவர்கள் இல்லாத தேசம் என்னால் பல பேர் தான தர்மங்கள் விசேஷமாக பண்ணி வறுமையை ஒழிக்கிறார்கள் என்பது அர்த்தம் இல்லை. வேலை வாய்ப்புக்கு ஏற்ற திட்டங்கள் இருக்கிற தேசம் என்பது அர்த்தம். உழைத்துத்தான் எல்லாரும் சாப்பிட வேண்டும். அது எந்த தேசத்திலும் அதற்கு விதிவிலக்கே இல்லை. எந்த ராஜ்யமும் விதிவிலக்கில்லை. ஆக தர்மபுத்திரர் நிச்சயமா 1000 பேருக்கு உணவிடுகிறார் உடனே அவர் சொல்லிவிட்டார். 1000 பேர் அப்பொழுது உணவுக்காக இன்னொருத்தர் கையை எதிர்பார்த்திருக்கிற ரொம்ப வறுமையான தேசம் என்பதை புரிந்து கொண்டேன். யுதிஷ்டருடைய கர்வம் சமனமாயித்து என்று சொல்லுவார்கள். கர்வம் அடங்கியது. மகாபலி அவ்வளவு சிறந்தவராகத்தான் விளங்குகிறார். ரொம்ப சிறந்த பக்தர். அவ்வளவு சீக்கிரத்தில் அவருக்கு மோட்சம் இல்லை. இன்னொரு விசித்திரமான செய்தி அடியேன் சொல்லுகிறேன். மகாபலியினுடைய பெண்ணுக்கு ரொம்ப சீக்கிரத்திலே மோட்சம் கிடைத்தது. அவளுக்கு ரத்னமாலா என்று பெயராம். இந்த பிள்ளை வாமனாவதாரம் அவர் வந்து கொண்டிருக்கிறார். வாமனன் இந்த யஜ்ஞ பூமியை நோக்கி வந்து கொண்டிருக்கிற தருணம். ரத்னமாலா அவளுக்கு குழந்தை இருந்திருக்கவில்லை. ஆக இந்த வந்த பிள்ளையை பார்த்து இப்படி ஒரு பிள்ளை நமக்கு இருந்தால் எப்படி இருக்கும் என்று சிந்தித்தாளாம். இந்த குழந்தை இவ்வளவு தேஜோமயமாக திகழ்கிறதே, இப்படி ஒரு பிள்ளை நமக்கு இருந்தால் எப்படி இருக்கும் என்று ஒரு கணம் பெருமானையே தன்னுடைய பிள்ளையாக பாவித்தாள்.
இது நன்கு கேட்க வேண்டிய சரித்திரம். ஆக ஒரு கணம் தன் பிள்ளையாக பாவித்தாள். ஆனால் பெருமான் வந்து மூவடி மண் கேட்டு அவர் நீர் வார்த்த உடனே வஞ்சித்தான் மகாபலியை என்று அவள் நினைத்து கொண்டிருக்கிறாள். ஓஹோ, அங்கே இருந்து வந்தவர் என்னுடைய தமப்பனாரை நன்கு வஞ்சித்து விட்டார் என்று கோபம் ஏற்பட்டது. விஷத்தை கொடுத்தாவது இந்த பிள்ளையை கொல்ல வேண்டும் என்று தீர்மானித்துக் கொண்டாளாம். முதலிலே வாமனனை பார்த்தவுடனே இப்படி ஒரு பிள்ளை நமக்கு இருக்க வேண்டும், இந்த பிள்ளையை மடியிலே நாமும் தாலாட்டி சீராட்டி வளர்க்க வேண்டும் என்று ஆசை கொண்டாள். அடுத்தது தம்முடைய தமப்பன் ஏமாற்றப்பட்டான் என்ன உடனேயே இந்த பிள்ளைக்கு விஷத்தையாவது கொடுத்து கொள்ள வேண்டும். அந்த ரத்னமாலா வேறு யாரும் இல்லை, கண்ணனாக வாமனன் பிறந்த பொழுது பூத்தனையாக பிறந்தவள் அவள் தாம் என்று சரித்திரம் தெரிவிக்கிறார்கள். ஆக அவளே தான் வந்து பிறந்தாள். முதலிலே ஒரு கணவன் தன்னை தாயைப் போலே நினைத்து கொண்டாளே, ஆகவேதான் பெருமான் அவருடைய முலையிலே இருந்து சுரக்கிற பாலையே பருகினான். இரண்டாவது விஷம் கொடுத்து கொல்ல வேண்டும் என்று நினைத்தாள் அல்லவா, எனவே தான் கொல்லுவதற்காகவும் வந்து சேர்ந்திருந்தாள். இன்னொன்னும் தெரிவிக்கிறேன், கண்ணன் யார் என்று பூத்தனைக்கு தெரியாது. உடனே அவள் என்ன யோசித்தாள் தெரியுமா, சரி ஊரில் இருக்கிற அத்தனை குழந்தைகளையும் கொன்றுவிட வேண்டியது. இது முன்னமே கண்ணனுக்கு தெரிந்து விட்டது. நன்கு கவனிக்க வேண்டும். இந்த இடத்திலே எல்லா குழந்தைகளையும் கொன்றுவிட்டால் கண்ணன் பொருட்டு மற்றைய பிள்ளைகள் இறந்தது எந்த விதத்திலே நியாயம் என்று நாம் கேள்வி கேட்கலாம். கண்ணன் என்ன பண்ணினார் தெரியுமா, ஏற்கனவே இந்த ஊரிலே எந்தெந்த குழந்தைகள் பிறந்திருக்கின்றன, அந்த குழந்தைகள் எல்லாம் கம்சனாலே அனுப்பப்பட்டிருக்கிற அசுரர்களே கண்ணனை கொல்ல குழந்தைகளாக பிறந்திருந்தார்கள். கண்ணன் பார்த்தார், பூத்தனை கொல்லுவதற்காக வருகிறாள், நாம் போய் ஒரு குழந்தையாக கொன்று கொண்டிருந்தால் ஒரு அசுரனை கொல்லுவதற்கு பல காலம் பிடிக்கும். வருகிற இவளை கொண்டே அத்தனை அசுரர்களையும் முடித்து விட வேண்டியது. என் எல்லா குழந்தைகளும் அவளாலே கொல்லப்பட்டன. தன்னுடைய மடியிலே எடுத்து கண்ணனை வைத்துக் கொண்டாள். அந்த சமயத்தில் எம்பெருமான் கண்களை நன்கு மூடிக்கொண்டு பால் பருக ஆரம்பிக்கிறான். பாலை மட்டுமா அவள் உயிரையும் சேர்த்து உறிஞ்சினான். இந்த இடத்துல ஆச்சாரியர்கள் தெரிவிக்கிறார்கள், பூத்தனா மோக்ஷ விருத்தாந்தம் என்று சொல்லுவார்கள். பூத்தனையினுடைய சரித்திரம் இருக்கிறது, அது மோக்ஷ விருத்தாந்தம். பூத்தனைக்கு மோட்சம் கிடைத்தது. அவள் இறந்த பிற்பாடு எரியூட்டின காலத்திலே அவள் உடலிலே இருந்து நறுமணம் ரொம்ப பெருகித்து என்று நாராயணிய முதலான கிரந்தங்களிலும் பாகவதம் முதலான மிகச்சிறந்த நூல்களிலும் சொல்லப்பட்டிருக்கிறது. ஆக பூத்தனைக்கு மோட்சத்தையே கொடுத்தான். எனதுக்காக அவளுக்கு மோட்சம் கொடுத்திருக்கிறார், மகாபலிக்கு மட்டும் ஏன் கொடுக்கவில்லை என்னால் எம்பெருமான் அந்த இடத்துல தெரிவிக்கிறான், அவரவர் திருவுள்ளத்துக்கு சேர காரியத்தை பண்ண வேண்டும், அவரவர் மனசுக்கு சேர பண்ண வேண்டும். என்ன இருந்தாலும் பிள்ளை என்று தன்னை அபிமானித்தபடியினாலே அந்த ஏத்தம் அவளுக்கு ஏற்பட்டிருந்தது. பாலை பருகுகிற பொழுது கண்களை நன்கு இறுக மூடிக்கொண்டானாம் எம்பெருமான். இதற்கு பல காரணங்கள் தெரிவிக்கிறார்கள். ஒரே ஒரு காரணம் சொல்லுகிறேன், அது ரொம்பவே அழகு. சிவனுக்கு நீலகண்டன் என்று பெயர். ஹாலஹால விஷத்தையே பருகினவராயித்தே. அமிர்தமதனம் பண்ணுகிற காலத்திலே ஹாலஹால விஷத்தை அவர் பருகினார் என அவருக்கு பெருமை. கண்ணன் நினைத்து கொண்டானாம், பரமசிவனை இது நாள் வரைக்கும் விஷத்தை சாப்பிட்டு இருக்கிறேன் என்று நீர் மட்டுமே தம்பட்டம் அடித்து கொண்டீரே, இன்னைக்கு நானும் விஷத்தை பருகி இருக்கிறேன், நானும் ஒன்றும் குறைந்தவன் இல்லை, தோ விஷத்தை பருகுகிறேன் என்று சொல்லி எம்பெருமான் பருகினானாம். ஆக ரத்னமாலைக்கு உடனே மோட்சம் கிடைத்தது. மகாபலி கொஞ்சம் பொறுத்திருக்க வேண்டிய நிர்பந்தம் ஏற்பட்டது. பெருமான் புருஷோத்தமன் என்னால் தன்னுடைய தாழ்ச்சியை நினையாமல் மத்தையோர்களுக்காக காரியம் செய்தவன், இறப்பாளனாக கை நீட்டிக் கொண்டு எம்பெருமான் நடந்திருக்கிறான் என்னால் அவனே புருஷோத்தமன் என்பது தெரிகிறது. இன்னொன்று, தாய்க்கு இருக்கிற வாத்சல்யம். வன்மா வையமளந்த எம் வாமனா, அப்படி வாமனனாக பெருமான் பிறந்து திருவிக்கிரமாவதாரம் பண்ணின காலத்திலே சிதச்சித் வாசியரை எல்லார் தலையிலும் பெருமான் தன்னுடைய திருவடிகளை பொருத்தினானாம். சித்து என்னால் உயிருள்ள பொருள், அதாவது அறிவுள்ள பொருள், அச்சித்து என்னால் அறிவற்ற ஜடப்பொருள். இந்த வேறுபாடு பார்க்காமல் பெருமான் எல்லார் தலைகளும் தன்னுடைய திருவடிகளை வைத்து நன்கு ரட்சித்து கொடுத்தான். உடனே நமக்கு சந்தேகம், சுவாமி எல்லார் தலையிலும் அவர் தன்னுடைய திருவடிகளை வைத்திருக்கிறார் என்னால் அன்னைக்கே மோட்சம் கிடைத்திருக்க வேண்டுமே, எனக்கு ஏன் இன்னமும் மோட்சம் கிடைக்கவில்லை? நியாயமான கேள்வி. கங்கையிலே தீர்த்தாமாடினால் பாபங்கள் எல்லாம் போகும், சாஸ்திரம் சொல்லுகிறது. ஆனால் கங்கையிலேயே வசிக்கிற மீன்களுக்கோ முதலைகளுக்கோ பாம்புகளுக்கோ எந்த விதமான நன்மையும் ஏற்படாது. ஏன் சுவாமி, ஒரு தடவை குளித்தாலே நன்மை உண்டு என்கிறீர், அதிலேயே இருக்கிறவர்களுக்கு ஏன் இல்லை என்று சொன்னால், அதிலே குளித்தால் அதிலே இருந்தால் இன்னென்ன நன்மைகள் ஏற்படும் என அவைகள் அறிந்திருக்கவில்லை, அந்த ஞானம் அவைகளுக்கு இருந்திருக்கவில்லை. அதே போலத்தான் எம்பெருமான் திருவடி பட்டால் நமக்கு நல்லது என்கிற ஞானம் அன்னைக்கு இருந்திருக்கவில்லை. இன்னொன்று ஆச்சாரியர்கள் தெரிவிக்கிறார்கள், மோட்சம் கொடுப்பதற்காக பெருமான் தன் திருவடிகளை நம்முடைய தலைமேலே பொருத்தவே செய்யவில்லை, தன் ஆசைக்காக வைத்துக் கொண்டான். உறங்குகிற குழந்தையை ஒரு தாய் அணைத்துக் கொள்ளுகிறாள், மெல்ல தட்டி கொடுக்கிறாள். அந்த குழந்தைக்கு என்னமோ அது தெரியாது,
ஏன்னா நல்ல ஆழ்ந்த உறக்கம் அது. இருந்தாலும் அம்மா எத்தனை ஆனந்தப்படுகிறாள். கொஞ்ச நேரத்தில் குழந்தை எழுந்து விடுமோ என்கிற பயத்தோட கீழே விடுகிறாள். இந்த குழந்தைக்கு நடந்தது எதுவுமே தெரியாது. தாயின் ஸ்தானத்திலே பெருமான் இருக்கிறான், குழந்தைகள் ஸ்தானத்திலே நாம் இருக்கிறோம். ஆக தூங்குகிற குழந்தையை தானும் தாளாட்டுகிற ஒரு தாயை போலே அறிவில்லாதவர்களான நம் தலையிலும் தன்னுடைய திருவடிகளை பொருத்தி அவன் பொருத்தினான் என்பதே தெரியாதவர்களாக நாம் இருந்தாலும் பெருமான் அனுகிரகித்திருக்கிறான் என்பது சரித்திரம். ஆளவந்தார் தெரிவிக்கிறார், மதிய மூர்தானம் அலங்கரிஷ்யதி. பெருமானே, அறிவில்லாத காலத்தில் என்னைக்கோ ஒரு நாள் திருவடிகளை பொறுத்து விட்டாய், இன்னைக்கு பிரார்த்திக்கிறேன், அறிவோടെ கேட்கிறேன், ஒரு தடவை மீண்டும் என்னுடைய சிரசிலே திருவடிகளை பொருத்துவாய். திருவிக்கிரம சரணாம்புஜத்வயம் மதிய மூர்தானம் அலங்கரிஷ்யதி. மீண்டும் எப்பொழுது வைக்கப் போகிறாயோ என் எம்பெருமானிடத்திலே வேண்டும்படியான வைபவம். ஆக தாய் குழந்தையினிடத்திலே காட்டுகிற பரிவையும் திருவிக்கிரமாவதாரத்திலே எம்பெருமான் காட்டியிருக்கிறான். புருஷோத்தமனாய் தாழ்ந்தவனாக இரப்பாளனாக, இரப்பாளன் என்னால் கையேந்துமவனாகவும் இந்திரனின் பொருட்டு பெருமான் நடந்திருக்கிறான். ஆக மகாபலியிடமிருந்து மீண்டும் இந்திரனுக்குண்டான ஐஸ்வர்யங்களை எல்லாம் பெற்றுக் கொடுத்து மகாபலியை அவன் ஸ்தானத்திலே சுகமாக வாழும்படிக்கு நியமித்து இந்திரனையும் நன்கு வாழும்படிக்கு நியமித்து, ஆக நிகிரகமே இல்லாத அனுகிரகம் மட்டுமே இருக்கிற ஒப்பற்ற அவதாரம் இது. சுக்கராச்சாரியரையும் பெருமான் கொல்லவில்லை, ஒரு கண்ணை மட்டுமே பறித்தார் என்பது சரித்திரம். ஆக எந்த விதத்திலும் யாருக்கும் பெருத்த தீமை ஏற்படாத வண்ணம் இந்த அவதாரத்தை தான் அமைத்து கொண்டான் என்னால் மிகச்சிறந்த அவதாரமாகத்தானே இதனை நாம் கொள்ள வேண்டும். ஆக திருக்கோவலூர் என்கிற திவ்ய தேசம் என்ன, சீராரம் மாட திருக்கோவலூர் என்று கொண்டாடுகிறோமே, அங்கே திருவிக்கிரம பெருமானாக சேவை சாதிக்கிறான். காஞ்சிபுரத்தில் உலகளந்த பெருமாள் சந்நிதி என்று ரொம்ப ஏத்தம் பெற்றிருக்கிற சந்நிதி, நெடுக வளர்ந்தவனாய் உயர்ந்து நோக்கி பெருமானை தரிசிக்க வேண்டிய திருத்தலம் சீர்காழி தாடாளன் சந்நிதி. ஒருவேளை இந்த மூவடிக்காகத்தானோ என்னமோ 3 இடங்களிலே பெருமானப்படி சேவை சாதிக்கிறான். நீங்கள் அதையும் பாருங்கள். திவ்ய தேசங்களுக்குள்ளே இந்த 3 இடங்களிலே தான் திருவிக்கிரமனாக எம்பெருமான் சேவை சாதிக்கிறான். ஓரடிக்கு ஒரு திருத்தலம் என்று போய் சேவியுங்கள், பெருமானை நன்கு சேவித்துக் கொள்ள வேண்டியது. ஆக மகாபலிக்கு அனுகிரகித்தார் போலே ரத்னமாலா என்கிற தீயவளானாலும் அவளுக்கு இந்த பூத்தனைக்கு அனுகிரகம் பண்ணினார் போலே பெருமானை நமக்கும் அனுகிரகம் பண்ண வேண்டியது என அவனிடத்தில் பிரார்த்திக்க வேண்டியது நம்முடைய கடமை. முக்கியமான விஷயம், ஒரு பிரம்மச்சாரி பிள்ளையாக பிறந்து பூணூல் போட்டுக்கொண்டு பிரம்மோபதேசம் பெற்றுக்கொண்டு சமிதாதானம் பண்ணி சந்தியாவந்தனாதிகள் எல்லாம் எம்பெருமான் செய்திருக்கிறான் என்னால் இது அத்தனை பண்ண வேண்டும் என்று அவனுக்கு எந்த நிர்பந்தமும் கிடையாது. பெருமாள் சந்தியாவந்தனம் பண்ண வேண்டும் என்று யாரு சொல்லக்கூடும். இருந்தாலும் அவர் ஏன் செய்திருக்கிறார் என்னால் அவருக்கு ஒரு பயம், நான் விட்டு விட்டால் உலகமெல்லாம் விட்டு விடுமோ என அவருக்கு பயம். அவர் செய்தே நாம் விட்டு விட்டோம் என்பது அடுத்த விஷயம், அதற்கு போக வேண்டாம். அவர் சந்தியாவந்தனம் எல்லாம் பண்ணியே நாம் விட்டு இருக்கிறோம். இருந்தாலும் பகவான் நினைத்துக் கொள்கிறான், நான் விட்டு விட்டால் எல்லாரும் விட்டு விடுவார்களோ. வேதாந்த தேசிகன் தெரிவிக்கிறார், பாஷ்யக்காரர் அந்திம தசையிலும் ஜலாஞ்சலி பிரக்ஷேபம் பண்ணி அருளினார். 120 திருநக்ஷத்திரத்திலே கூட எம்பெருமானார் சந்தியாவந்தனாதி காரியங்களை விட்டதாக இல்லை. தளர்ந்த திருமேனி முதலியாண்டான் பக்கத்திலே இருக்க, பிள்ளையுரங்கா வில்லிதாசர் இருக்க, புறத்தாழ்வான் முதலானோர் பக்கத்திலே நிற்க, தள்ளாடின திருமேனி. 120 வயசு என்னால் எவ்வளவு சிரமப்பட்டிருப்பர். அந்த சமயத்திலும் கை நிறைய தீர்த்தம் எடுத்துக்கொண்டு அர்க்ய பிரதானம் செய்திருக்கிறார் என்னால் ராமானுஜருக்கு பயம், இவர் செய்தாக வேண்டும் என்று நிர்பந்தம் இல்லை, எப்படியும் மோட்சம் உண்டு. சரி, ராமானுஜரே பண்ணவில்லை, நாம் என்னத்துக்கு பண்ண வேண்டும் என்று நாமும் விட்டு விடுவோம். அப்படி நாம் விடாதபடி இருப்பதற்காகத்தான் அவர் செய்திருக்கிறார் என்னெல்லாம் பெரியோர்கள் சொல்லுவார்கள். ஆக வாமன பெருமான் இந்த உபநயனம் கண்டவர்கள பிள்ளைக்கு, இந்த உபநயனம் எந்த பிள்ளைக்கு இந்த இடத்துல நடக்கிறதோ அந்த பிள்ளைக்கு தகுந்த காலத்தில் எல்லா அனுஷ்டானங்களையும் சரிவரச் செய்யும்படிக்கு காணாமல் கோணாமல் கண்டு விடும்படி, இது ரொம்ப முக்கியம். சந்தியாவந்தனம் என்னால் காணாமல் விடு, கோணாமல் விடு, கண்டு விடு என்று சொல்லுவார்கள். காலையிலே நட்சத்திரம் இருக்கிற பொழுதே சந்தியாவந்தனம் பண்ண வேண்டும். நாம் எல்லாம் பிராயஷ்சித்த அர்க்கியம் விடாமல் சந்தியாவந்தனம் பண்ணுவதே இல்லை. இன்னைக்கு நன்கு கவனத்தில் கொள்ளுங்கள். பிராயஷ்சித்த அர்க்கியம் என்னத்துக்கு தெரியுமா? என்னேனும் ஒரு நாள் காலதாமதமாக பண்ணினால் பிராயஷ்சித்த அர்க்கியம் வேலை செய்யும். நித்தமும் காலதாமதமாக பண்ணி நான் பிராயஷ்சித்த அர்க்கியமும் பண்ணினால் பிரயோஜனப்படாது. இருந்தாலும் வேறு வழியில் அடியனையும் சேர்த்துத்தான் சொல்லுகிறேன். ஆக 8 மணிக்கோ 8:30 மணிக்கோ 9 மணிக்கோ சந்தியாவந்தனம் பண்ணுகிறோம் என்னால் எனக்கேனும் ஒரு நாள் இருந்தால் பிராயஷ்சித்த அர்க்கியம் கொடுக்கலாம். தெரிந்தே காலதாமதமாக பண்ணி ஒரு பிராயஷ்சித்த அர்க்கியத்தையும் கொடுத்தால் அது எந்த விதத்தில் வேலை செய்யுமோ தெரியாது. இருந்தாலும் செய்து கொண்டிருக்கிறோம் நாம். ஆக காலையிலே நட்சத்திரங்கள் இருக்கிற பொழுதே சந்தியாவந்தனம் பண்ண வேண்டும். உச்சந்தலைக்கு மேலே சூரியன் ஒளிவிடுகிற 12 மணி பொழுதிலே மாத்தியானிகத்தை பண்ண வேண்டும். சாயங்கால நட்சத்திரங்கள் எல்லாம் வருவதற்கு முன்பாக சூரியாஸ்தமனத்துக்கு முன்பேயே அர்க்ய பிரதானத்தை பண்ணி சூரியாஸ்தமனத்துக்கு பிற்பாடு உபஸ்தானத்தை பண்ண வேண்டும். உத்தமே சிகரே என்று சொல்லி ஆரம்பிக்கிறோமே, ஆக அந்த உபஸ்தான மந்திரங்களை சூரியாஸ்தமனத்திற்கு பிற்பாடு பண்ண வேண்டும். உடனே நீங்கள் எழுந்து என்ன கேள்வி கேட்பீர்கள் தெரியுமா? நீர் சொன்னபடிக்கு செய்தால் அலுவலகத்துக்கு நாங்கள் எப்பொழுது போவது?
இந்த அடுத்த கேள்வி வரும், நாங்கள் எப்பொழுது வேலையெல்லாம் பார்க்க வேண்டாமா, குடும்பத்தை எல்லாம் நடத்த வேண்டாமா என்ன? சரி, காலத்துக்கு சேர ஏதோ கொஞ்சம் நாம நம்முடைய யாத்திரையை நடத்தி கொண்டு போகிறோம். இருந்தாலும் மாத்தியானிகரையும் காத்தாலேயே சேர்த்து பண்ணுவது என்பது நல்லது. அப்படி வேலைக்கு போகிற நிர்பந்தம் எல்லாம் இருந்ததுனால் மாத்தியானிகத்தை காலையிலேயே பண்ண வேண்டும். அங்கே 12 மணி பொழுதுக்கு கையில் சொம்பெல்லாம் எடுத்துக்கொண்டு அலுவலகத்திலே நடை போட முடியாது. காலையிலேயே சேர்த்து பண்ணுவது என்பது நல்லது. முடிந்த வரைக்கும் விடாத படிக்க அனுஷ்டானங்களை செய்து வந்தோம் என்னால் பகவான் தெரிவிக்க வேறு எதுவுமே செய்ய வேண்டாம், இதுவே போதும் உனக்கு, நான் ரொம்ப ஆனந்திக்கிறேன். ஏனென்றால் பெருமானுடைய திருவுள்ள உகப்புக்காக அவனுடைய கைங்கரியத்துக்காகத்தானே பண்ணுகிறோம். நாம் பண்ணுகிற பொழுது என்ன சொல்லுகிறோம்? எம்பெருமானுடைய திருவுள்ளம் உகக்கட்டும், அவனுக்கு கைங்கரியமாகத்தான் இதை பண்ணுகிறேன் என்று சொல்லித்தானே நாம் செய்கிறோம். ஆக எம்பெருமானுடைய திருவுள்ள உகப்பு என்பது ரொம்ப முக்கியம். ஆக உபநயனம் கொண்டாடும் பிள்ளைக்கு இந்த குணங்கள் எல்லாம் நிறைந்திருக்கும்படி திருவிக்கிரமனாய் நெடுக வளர்ந்தவனான எம்பெருமான் இந்த வாமன உருவினன் இந்த பிள்ளைக்கு மொத்த அனுகிரகத்தையும் பண்ண வேண்டும் என்று இங்கே இருக்கிற எல்லாரும் சார்பாகவும் பெருந்தேவித்தாயார் சமேதரான தேவப்பெருமாளுடைய திருவடி இணைத்தாமரைகளிலே பிரார்த்தித்து கொண்டு பேசியவத்திலே குத்தங்குறைகள் இருக்குமானால் பொறுத்தருள வேணுமாய் கேட்டுக்கொண்டு அடியன் நிறைவு செய்கிறேன். ஸ்ரீமதே ரம்யஜாமா திரு முனீந்திராய மகாத்மனே ஸ்ரீரங்கவாசினே பூயாத் நித்யஸ்ரீஹி நித்யமங்கலம்.